ட்ரைடன் யாரா? ட்ரைடன் ட்ரைடன் பாத்துட்டு இருந்தோம். ஓகேவா? ட்ரைடன் எந்த இயர்ல வந்து பாயிண்ட் லாரட் ஆயிருப்பாரு? 1668 1668ல வந்து ட்ரைடன் பாயிண்ட் லாரட் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அதே 1668ல ட்ரைடனோட எந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஹிஸ்டரியோகிராஃபர் ராயல் எந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு கேட்டேன்டா. An 1668 evening love. Evening Dramatic love. poetry. An கரெக்ட். evening. ஆஃப் டிராமாட்டிக் பாய்ஸி. நீங்க சொன்ன ஒர்க்கும் மேபி 1668 இருக்கலாம். நீங்க சொல்லிட்டு இருக்க ஒர்க் வந்து. ஆனா நான் ஆமா அண்ட் ஈவினிங் லவ்வும் 1668 தான். பட் நான் எதை கெஸ் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொன்னா ஆஃப் டிராமாட்டிக் பாய்ஸி அப்படின்ற ஒர்க்மே வந்து 1668ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவர் தான் வந்து என்ன பாயிண்ட் லாரட்னு சொல்லுவோம் நம்ம? Official poet laureate. அபிஷியல் பாயிண்ட் லாரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஆபிரகாம் கவுலி அவர் என்னன்னு சொல்லியிருப்பாரு? டார்லிங் ஆஃப் The மை darling of my த youth. டார்லிங் ஆஃப் மை யூத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் நிறைய கிங்ஸ பத்தி பேசியிருப்பாருல. அதுல ஃபர்ஸ்ட் எந்த கிங்க பத்தி பேசியிருப்பாரு? சார்ல்ஸ் டூ Oliver Cromwell. கரெக்ட். ஆலிவர் கிராம்வெல் பத்தி தான் அவர் ஃபர்ஸ்ட் பேசியிருப்பாரு. ஆலிவர் கிராம்வெல் இறந்து போனதுக்காக அவர் பேசியிருப்பாரு. அப்ப ஆலிவர் கிராம்வெல் இறந்து போன வருஷம் என்ன? 1659. 16 59. 1658ல அவர் வந்து இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த ஒர்க் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 59. 1659ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் எந்த கிங்காக எழுதுவார்? யார் வந்து அந்த த்ரோனை வந்து காப்பாத்துனா? Charles II. சார்ல்ஸ் த ஓகே சார்ல்ஸ் செகண்ட் வந்து அதை ரெஸ்டோர் பண்ணிருப்பாரு. அது வந்து நம்ம என்ன ஏஜ்னு சொல்றோம்? Restoration. ரெஸ்டரேஷன் ஏஜ். எந்த இயர்ல இருந்து ரெஸ்டோர் பண்ணிருப்பாரு? எந்த இந்த இயர்ல பேப்பர் ரெஸ்டோர் பேன் இதெல்லாம் இருக்கு இந்த இதுல இருந்து 1660 to 85 1660ல வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவர் ரெஸ்டோர் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ரெஸ்டோர் பண்ணதுக்கு அவர் என்ன ஒர்க் எழுதிருப்பாரு? ஆஸ்ட்ரியா ரெடியூஸ் ஆஸ்ட்ரியா ரெடாக்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து அவர் எழுதியிருப்பாரு 1660ல. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஜஸ்டிஸ் ரீஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? குவீன் எலிசபெத் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ரூலிங்ல இருந்திருப்பாங்க? 58. 58ல இருந்து 1603 வரை. 1558ல இருந்து 1603 வரைக்கும் அவங்க ரூலிங்ல இருந்திருப்பாங்க. அப்ப 1603ல இருந்து 1625 வரைக்கும் யார் ரூலிங்ல இருந்திருப்பா? James the One. ஜேம்ஸ் த ஒன் வந்து இருந்திருப்பாங்க. ஜேம்ஸ் த ஒன்னுக்கு அப்புறம் யார் ரூலிங்ல வந்திருப்பா? 1625ல இருந்து 1649 வரைக்கும். சார்ல்ஸ் ஒன் சார்ல்ஸ் ஒன். சார்ல்ஸ் ஒன்னோட ஏஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கரோலின் ஏஜ் கேர்லின் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். 1649ல சார்ல்ஸ் த ஒன்னை யார் பிஹெட் பண்ணா? Oliver Cromwell. கரெக்ட். ஆலிவர் கிராம்வெல் தான் என்ன பண்ணிருப்பாரு? தலையை வெட்டி கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்ப ஆலிவர் கிராம்வெல் எப்ப வந்து பதவிக்கு வந்திருப்பாரு? 1649 1649ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ரூலிங்ல இருந்திருப்பாரா? 60 60 வரை. 1660 வரைக்கும். ஆனா அவர் இறந்து போன வருஷம் 58. 68. அவரையே ஒண்ணு சொல்லி கூப்பிட்டு பாருன்னு சொன்னேன் தெரியுமா? என்ன சொல்லி அவரே கூப்பிட்டு பாரு? Lord Protect. லார்ட் ப்ரொடெக்டரேட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லார்ட் ப்ரொடெக்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் அவர் தன்னைத்தானே புகழ்ந்துப்பாரு? 53 to 58 1653ல இருந்து 58 வரைக்கும் அவரே லார்ட் ப்ரொடெக்டரேட் அப்படின்னு சொல்லி புகழ்ந்துப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வரப்போற ஏஜ் தான் நம்ம என்ன பாக்குறோம்? யார் வந்து ரெஸ்டோர் பண்றா? Charles II. சார்ல்ஸ் செகண்ட் வந்து ரெஸ்டோர் பண்றாங்க. அதனால இந்த ஏஜ் நம்ம என்னன்னு சொல்றோம்? Restoration age. ரெஸ்டரேஷன் ஏஜ். சார்ல்ஸ் செகண்டுக்கு குழந்தையே கிடையாது. ஆனா அவருக்கு ஒரே ஒரு இல்லெலிஜிமேட் சன் உண்டு. அவரோட நேம் என்ன? James Scott. எஸ் ஜேம்ஸ் ஸ்காட்டும் யாரும் சண்டை போட்டுப்பாங்க? James II. ஜேம்ஸ் செகண்டும் சண்டை போட்டுப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற சண்டையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? என்ன ரெபல்லியன்? மேன்மவுத் ரிபிலியன் மேன்மவுத் ரெபல்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? மேன்மவுத் ரெபல்லியன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஜேம்ஸ் செகண்ட் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் த்ரோன்ல இருந்திருப்பாரு? 1685ல இருந்து 88. 1685ல இருந்து 88 வரைக்கும் இருந்திருப்பாரு. அப்ப 1688 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் glorious revolution glorious revolution is also called bloodless revolution glorious revolution is also called bloodless revolution அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? glorious revolutionல யார் வந்து ரூலிங்ல இருப்பா?
மேரி செகண்டோட ஹஸ்பண்ட் வில்லியம் தேர்ட் தான் ஆரஞ்ச் எஸ் மேரி த செகண்டும் வில்லியம் தேர்ட் ஆரஞ்சு தான் ரூலிங்ல இருப்பாங்க. வில்லியம் த தேர்டும் ஒரு இங்கிலீஷ் மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் எழுதியிருப்பா? டேனியல் டிஃபோ. டேனியல் டிஃபோ என்ன எழுதியிருப்பாங்க? True born Englishman. ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகே, டேனியல் டிஃபோ என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது யார் வந்திருப்பா? குயின் ஆன். குயின் ஆன் வந்து வந்திருப்பாங்க. குயின் ஆன் தான் வந்து ஷீ இஸ் த லாஸ்ட் ஸ்டூவர்ட் Dynasty. ஸ்டூவர்ட் டைனாசிட்டி அப்படின்னு பார்த்தோம். டியூட்டர் டைனாசிட்டி யாரோட முடிஞ்சது? டியூட்டர் மொனார்ச் வந்து எலிசபெத்தோட. குயின் எலிசபெத்தோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப குயின் ஆன் வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ரூலிங்ல இருந்திருப்பாங்க? 1702 to 14. 1702 to 1714. 1714 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டிரைடனோட ஃபர்ஸ்ட் காமெடி என்னது? Wild Gallant. வைல்ட் கேலண்ட் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் பிளே காமெடியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? செகண்ட் ஒர்க் என்ன வரும் வைல்ட் கேலண்ட்க்கு அப்புறம்? Rival ரைவல் லேடிஸ். ஓகே, யார் வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருப்பா? ஹி ஃபவுண்ட் பிரிக் அண்ட் லெஃப்ட் இட் மார்பிள் அப்படின்னு சொல்லி. ஜான்சனா? கரெக்ட். டாக்டர் ஜான்சன், டாக்டர் சாம்வெல் ஜான்சன் தான் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஹி ஃபவுண்ட் பிரிக் அண்ட் லெஃப்ட் இட் மார்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு. ஓகேவா? இதுல யுஜினஸ் வந்து எதை சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு? எந்த ரைட்டிங்க சப்போர்ட் பண்ணுவாரு? Modern மாடர்னை தான் யுஜினஸ் வந்து சப்போர்ட் பண்ணா. நியாண்டர் English. இங்கிலீஷ். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து அதை சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பென் ஜான்சனோட ஆன்டி மாஸ்க் என்னது? பென் ஜான்சனோட ஆன்டி மாஸ்க் என்னது? சரி, மாஸ்க் ஆஃப் நேத்து கூட சொல்லி கொடுத்தேன். மாஸ்க் அப்படின்னாலே பென் ஜான்சன் அவர் 3 மாஸ்க் எழுதியிருப்பாரு. மாஸ்க் ஆஃப் பிளாக்னஸ், அதுல எது ஆன்டி மாஸ்க்? மாஸ்க் ஆஃப் குயின்ஸ் அப்படின்றது அவரோட ஆன்டி மாஸ்க். ஓகேவா? ஆன்டி மாஸ்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டானா மாஸ்க் ஆஃப் குயின்ஸ் அப்படின்றது அவரோட ஆன்டி மாஸ்க் அப்படின்னு பாக்குறோம். டிரைடனோட ஆல் ஃபார் லவ்வோட சப்டைட்டில் என்ன? டிரைடனோட ஆல் ஃபார் லவ் அப்படின்ற ஒர்க்கோட சப்டைட்டில் என்ன? வேர்ல்ட் வெல் லாஸ்ட். கரெக்ட். வேர்ல்டு வெல் லாஸ்ட். ஆல் ஃபார் லவ்வோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா the world well lost அப்படின்றத சப்டைட்டில். டிரைடனுக்கு வந்து ஓப்பனிங்ல எது ரொம்ப பிடிக்கும்? எந்த ரைம் ஸ்கீம், எந்த லிட்டரரி டிவைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்? Blank verse. ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன பிடிக்கும்? கிராண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அவருக்கு ரைம் தான் பிடிக்கும். ஓகேவா? எதுக்குன்னா அந்த ஆஃப் கிராமட்டிக் பாய்ஸில அவர் எதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ரைமுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. ரைம்ல எழுதினாதான்ப்பா போம் வந்து நல்லா இருக்கும், ரைட்டிங் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிரைடன் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ரைமை தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும். தென் லேட்டரா தான் அவர் எதை சப்போர்ட் பண்ண போயிருப்பாரு? நீங்க சொன்னது பிளாங்க் வர்ஸ். அப்ப எந்த ரைட்டிங்ல இருந்து அவரோட பிளாங்க் வர்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு? நேத்து கூட ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு வித்தியாசமான நேம். 7 ஸ்டார்ட் ஆகும். பிளாங்க் வர்ஸ் எதுல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாரு? ஆல் ஃபார் லவ். அவுரங்கசீப். ஆல் ஃபார் லவ்லயும் அவர் பிளாங்க் வர்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பிளாங்க் வர்ஸ்ல அவர் எழுத ஆரம்பிச்ச ஒர்க் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவுரங்கசீப். AURENGZEBE அவுரங்கசீப் அப்படின்ற ஒர்க்ல தான் வந்து அவர் எழுத ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு பிளாங்க் வர்ஸ். அதுக்கப்புறம் தான் ஆல் ஃபார் லவ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அவரோட தி டெம்பஸ்ட் அப்படின்ற ஒர்க்கோட சப்டைட்டில் என்ன? Enchanted Island. எஸ், என்சாண்டட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆல் ஃபார் தி டெம்பஸ்டோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா என்சாண்டட். அப்ப வெறும் டெம்பஸ்ட்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? Shakespeare. ஷேக்ஸ்பியர். அப்ப உர் ஹாம்லெட்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? உர் ஹாம்லெட். URHAMLET உர் ஹாம்லெட். வெறும் ஹாம்லெட் வந்து ஷேக்ஸ்பியர். உர் ஹாம்லெட் யார் எழுதியிருப்பா?
நான் கூட அன்னைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னேன். தாமஸ் கிட். கரெக்ட். தாமஸ் கிட். தாமஸ் கிட் தான் என்ன பண்ணிருப்பாரு, உர் ஹாம்லெட், கிங் லியர், கொரோலியா அந்த டைட்டில் எல்லாமே தாமஸ் கிட் தான் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? தாமஸ் கிட்டோட ஃபேமஸான ஒர்க் என்ன? ஸ்பானிஷ் Spanish tragedy. Spanish tragedy. tragedy. ஸ்பானிஷ் ட்ராஜடி. சப்டைட்டில் Geronimo is mad. Geronimo is mad again. ஹீரோனிமா இஸ் மேட் அகைன். அதுல வர ஹீரோயினோட நேம் என்ன? Hieronima. பெல் இம்பெரியா. Bell- ப்ரொட்டகனிஸ்டோட நேம் தான் ஹீரோனிமா. ஹீரோயினோட நேம் என்னன்னு கேட்டேன். பெல் இம்பெரியா. பெல் இம்பிரியா. அந்த கோஸ்டோட பேரு ஆண்ட்ரியா. இதான் டான் ஆண்ட்ரியா. Don Andrea. டான் ஆண்ட்ரியா. அதுல ஒரு வித்தியாசமான எமோஷன் கேரக்டர் அப்பியர் ஆகும்ல. வாட் இஸ் தட்? ரிவெஞ்ச். ரிவெஞ்ச். ஓகேவா? சோ இது வரைக்கும் பார்த்தது கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். இது உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினைச்சேன். ஓகேவா? சோ டைம் லைன் ஃபார் பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிகினிங்ல இருந்து நம்ம என்ன படிச்சோம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். பிகினிங்ல இருந்து நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கிரீக் ரைட்டர்ஸ் படிச்சோம். அதுக்கு கீழே ஹோமர், சோஃபக்கல்ஸ், ஏஸ்கிலஸ், யூரிபடஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் ரோமன் பீரியட் பார்த்தோம். ரோமன் பீரியட்ல தான் வந்து அகஸ்டஸ் சீசர், வெர்ஜில், ஹொரேஸ், ஓவிட் இவங்க எல்லாமே ரோமன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் பார்த்தோம். ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல அப்படின்னு பார்க்கும்போது கேன்மேனோட ஹைம் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். பியோ உல்ஃப் பழைய எபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் சினி உல்ஃப் இது எல்லாமே நம்ம பழைய இதுல பார்த்தோம். ஓகேவா? இதுல பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங்கோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1066 தான் பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அது நார்மன் கான்குவெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? நார்மன் கான்குவெஸ்டோட இயர் என்ன நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அப்ப நீங்க பிகினிங்ல என்கிட்ட சொல்வீங்க 1066 அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ தாமஸ் பக்கெட்டோட அசாசினேஷன் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா 1170 தான் நடந்திருக்கும். அவரோட ஸ்ட்ரைனை பார்க்க தான் எந்த கூட்டம் போயிருக்கும்? Canterbury Tale. கேண்டர்பரி டேல்ஸ்ல அங்க இருந்த பில்கிரிம்ஸ் எல்லாரும் யாரை பார்க்க போவாங்க அப்படின்னு சொன்னா தாமஸ் பெக்கேனோட ஷைனை பாக்குறதுக்கு தான் அந்த பில்கிரிம்ஸ் எல்லாரும் நடந்து போற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட இயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி கேட்கலாம் இல்ல கேட்காமலும் இருக்கலாம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1167 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஸ்டார்ட் பண்ண இயர் என்ன அப்படின்னா 1209. ஓகேவா? இந்த இயர்ஸ்ல தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி நமக்கு ஓபன் பண்ணாங்கன்னு பாக்குறோம். இது எதுவுமே புக்ல இருக்காது. இது எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தடவை காமிச்சோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு அப்புறம் எது வந்துச்சுன்னு தெரியுமே அப்படின்றதுக்காக இதை நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு வேர்டு அவ்வளவுதான். ஓகே, நான் இன்னும் ஃபுல்லா கூட முடிக்கல, பாதி தான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வில்லியம் த நார்மாண்டி, அப்புறம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட இயர் என்ன, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட இயர் என்ன, தாமஸ் பெக்கெட்டோட அசாசினேஷன் எப்போ ஆச்சு, எந்த இயர்ல ஆச்சு, தாமஸ் பெக்கெட்டை பார்க்க போறதுக்காக எழுதின ஒர்க் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கேண்டர்பரி டேல்ஸ். கேண்டர்பரி டேல்ஸ்ல என்ன சிலபஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க? டெக்காசிலபிக் இஸ் ஆல்சோ கால்ட் ஹீரோயிக். அவ்வளவுதான், ஹீரோயிக் கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது மிடில் இங்கிலீஷ் பீரியட். மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இதுல வந்து கிங்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஹென்ரி த செகண்ட், ரிச்சர்ட் த லைன் ஹார்ட், கிங் ஜான், எட்வர்ட் த செகண்ட், கிங் எட்வர்ட் த தேர்ட். இதெல்லாம் நம்ம இந்த கிங்ஸை பத்தி நம்ம டீடைலா பார்க்கல. பட் இவங்களோட ரூலிங் தான் வந்திருக்கும். நான் ரூலிங் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது நேத்து நான் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? குயின் எலிசபெத்ல இருந்து தான் உங்களுக்கு ரூலிங் வந்து சொல்லி கொடுத்தோம். இவங்களெல்லாம் நம்ம வந்து பெருசா பார்க்கல. இவங்களெல்லாம் பத்தி யாரு பேசியிருப்பா அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியர் அவரோட ஒர்க்ஸ்ல பேசியிருப்பாரு. கிங் எட்வர்ட் த செகண்ட் வந்து கிறிஸ்டபர் மார்லோ பேசியிருப்பாரு. அப்புறம் எட்வர்ட் த ஒன் பத்தி, கிங் ஜானை பத்தி பேசியிருப்பாங்க. ரிச்சர்ட் த செகண்ட் பத்தி பேசியிருப்பாரு. ஹென்ரி த சிக்ஸை பத்தி பேசியிருப்பாரு. 4 பத்தி பேசியிருப்பாரு. இது எல்லாமே ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா இந்த கிங்ஸ் பத்தி எல்லாருமே? எஸ், அந்த கிங் எல்லாமே நம்ம ஷேக்ஸ்பியரோட குரோனாலஜி படிக்கும்போது இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல வர கிங்க பத்தி ஷேக்ஸ்பியர் நிறைய எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் மேஜர் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரேட் ஃபெமைன். கிரேட் ஃபெமைனோட இயர் வந்து 1315 இருந்து 1317 வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது 100 இயர்ஸ் வார். 100 இயர்ஸ் வார நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். 1337 இருந்து 1453 வரைக்கும் 100 இயர்ஸ் வார் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? 1453ல நம்ம ஒண்ணு படிச்சிருக்கோம்ல, என்ன நடந்திருக்கும் 1453ல? Glorious Revolution, man. Glorious Revolution 1688. இது நம்ம ஆலிவர் கிராம்வெல், சார்ல்ஸ் த ஒன். இல்ல 1453 நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம்ல. ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் ஞாபகம் வருதா?
ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிளோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1453. ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிளோட இயர் வந்து நம்ம அதிகமா கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஓகேவா? ஸோ 100 இயர்ஸ் வாரோட இயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 1337ல இருந்து 1453. அப்போ 1453ல நமக்கு என்ன தெரியும்? நான் ரிப்பீட்டடா நம்ம பிகினிங்ல படிக்கும் போது நான் கேட்டேன். அது வந்து என்னது அப்படின்னு சொன்னா ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் தான் நம்ம 1453 அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஓகேவா? அப்புறம் பொக்காஷியோட டெக்கமெரானோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1353. பொக்காஷியோட டெக்கமெரானை பார்த்து தான் சாசர் என்ன எழுதியிருப்பாரு? Canterbury Tales. கேண்டபரி டேல்ஸ் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ பெக்காஷியோட டெக்கமெரான் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா 1353ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் பிளாக் டெத்தோட இயர் என்ன அப்படின்னா 1348ல இருந்து 1349 வரைக்கும் அது இருந்திருக்கும். ஓகே. பெசன்ட் ரிவால்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பெசன்ட் ரிவால்ட் வந்து 1381ல நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பெசன்ட் ரிவால்ட்டை யார் அப்போஸ் பண்ணிருப்பா, யார் சப்போர்ட் பண்ணிருப்பா? படிச்சிருக்கோம் நம்ம. அப்போஸ் பண்ணது வேக் கலாமிட்டிஸ்ங்கிறது. வாக்ஸ் கலாமிட்டிஸ் அப்படின்ற ஒர்க்ல அப்போஸ் பண்ணிருப்பாங்க. வாக்ஸ் கலாமிட்டிஸ் அப்ப யாரோட ஒர்க்? வாக்ஸ் கலாமிட்டிஸ் யாரோட ஒர்க்? அதோட சப்டைட்டில் என்ன? நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இது என்ன லாங்குவேஜ்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க? அது ஜான் ஆத்தர் எது? கோவர். ஜான் கோவர். John கரெக்ட். Gower, லாட்டின்ல லாத்தின்ல எழுதியிருப்பாரு. அதோட சப்டைட்டில் என்ன? வாய்ஸ் ஆஃப் கிரைங் அவுட். Voice of வாய்ஸ் Crying. ஆஃப் கிரைங் அவுட். ஜான் கோவர் எதுக்கு கீழே பார்த்தோம்? மெட்டாபிசிக்கல் போயிட்டு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ல பார்த்தோம் நம்ம From அவங்கள. Chaucerians கீழ பார்த்தோம். சாசேரியன்ஸ் கீழே பார்த்தோம். இந்த சாசேரியன் அவர் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் சாசர். ஆசிரியர். இங்கிலீஷ் சாசேரியன்ல வர 3 ரைட்டர்ஸ் யாரெல்லாம்? வாட் இஸ் தி ஷார்ட் ஃபார்ம்? கேட், கேட், ஆக்லீவ், கோவர். லீவ். லீவ். அவ்வளவுதான். ஓகேவா? ஜான் கோவர், தாமஸ் அக்லீவ், ஜான் லிட்கேட், இவங்க 3 பேரையும் தான் நம்ம எதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் சாசேரியன்ஸ்க்கு கீழே பார்த்தோம். அங்கதான் வந்து நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா ஜான் கோவரை பார்த்தோம். ஜான் கோவரோட ஒர்க் தான் என்னது அப்படின்னா வாக்ஸ் கலாமிட்டிஸ். என்ன லாங்குவேஜ் எழுதியிருப்பாருன்னா லாத்தின்ல எழுதியிருப்பாரு. வாக்ஸ் கலாமிட்டிஸோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா the வாய்ஸ் ஆஃப் கிரைங் அவுட் அப்படின்னு பார்த்திருப்போம். அது பெசன்ட் ரிவால்ட்டை அப்போஸ் பண்ண மாதிரி அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெசன்ட் ரிவால்ட்டை சப்போர்ட் பண்ணது யாரு? வில்லியம் லாங்லேண்ட். வில்லியம் லாங்லேண்டோட ஒர்க் என்னதுடா? Years of Years Plowman. of Plowman. Fears of Plowman அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? சோ இது வந்து ஜஸ்ட் ரிவிஷனுக்காக கொடுத்த ஸ்லைடு தான் இது. சோ பெசன்ட் ரிவால்ட் 1381 அப்படின்னு பாக்குறோம். அதுல இருந்து பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. அப்புறம் ஜான் விக்லிஃப் பைபிள். ஜான் விக்லிஃபோட பைபிளோட இயர் தெரியும். 1382ல தான் ஜான் விக்லிஃபோட பைபிள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. அடுத்தது வார் ஆஃப் ரோசஸ். வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டா பொலிட்டிக்கல் பார்ட்டியில 2 டீம் இருப்பாங்களா, அதே மாதிரி தான் அந்த டைம் பீரியட்ல இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரோசஸ் தான் வந்து ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெட் ரோஸ் ஃபாலோவர்ஸ் வந்து லான்காஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் ரோஸ் ஃபாலோவர்ஸ் வந்து யார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க 2 பேத்துக்கு நடுவுல சண்டை தான் வந்து வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு பாக்குறோம். எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் நடந்திருக்கும் அப்படின்னா 1455ல இருந்து 1485 வரைக்கும் நடந்திருக்கும். 1485ல நமக்கு ஒரு ஒர்க் தெரியும்ல, வாட் இஸ் தட்? நமக்கு தெரியும். அது கூட கிங் அர்தரை பத்தி பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிங் அர்தரை பத்தி பேசின ஒர்க் அதுதான். மார்டி ஆத்தர் தாமஸ் மல்லரி. தாமஸ் மெல்லரியோட மாட்டடி ஆத்தர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தாமஸ் மெல்லரியோட மாட்டடி ஆத்தர் தான் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1485ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப திருப்பி நான் கேட்ட பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல முடியுமா? 1453ல என்ன நடந்திருக்கும்? Fall of Constantinople. Fall of Constantinople அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 100 இயர்ஸ் வார்ஸோட டைமிங் என்ன? 1337 to 1453. 1337 to 1453 வரைக்கும் 100 இயர்ஸ் வார்ஸோட டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பெசன்ட் ரிவால்ட்டோட இயர் வந்து 1381. ஓகேவா? இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். படிக்கும் போது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஓப்பனிங்ல படிச்ச ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னா கிரீக் பீரியட்ல இருக்க இவ்வளவு பேரும் இவங்க எல்லாமே ரோமன் ரைட்டர்ஸ் சொல்லி பார்க்கணும் நீங்க. அப்புறம் ஓல்டு இங்கிலீஷ் பீரியடுக்கு கீழே படிச்ச ரைட்டர்ஸ் பார்க்கும்போது கேட்மேன், பியோவுல்ஃப், சினி உல்ஃப் இவங்க எல்லாம் பார்த்திருக்கோம். கிங் ஆல்ஃபர்ட் த கிரேட் அந்த இயர் பீரியட்ல தான் வளர்ந்திருப்பாரு. ஓகேவா? ஐ மீன் இருந்திருப்பாரு, வாழ்ந்திருப்பாரு. பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங் நார்மன் கான்குவெஸ்டோட இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1066 அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எப்போ வந்துச்சு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எப்போ வந்துச்சு, தாமஸ் பக்கெட்டை எப்போ அசாசினேட் பண்ணாங்க அப்படின்ற 3 வருஷமும் இதுல கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் நாலேஜ்க்காக. இது வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். இங்க இருந்து இங்க வரைக்கும் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஓல்டு இங்கிலீஷ் பீரியடுக்கு கீழே வர இம்பார்ட்டன்டான இயர்ஸ். இது குரோனாலஜில கேட்கலாம்.
நெக்ஸ்ட் மிடில் இங்கிலீஷ் பீரியட். மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல தான் இவ்வளவு கிங்ஸ் வந்து இதுக்கு அடுத்து ரூல் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேர்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். இவ்வளவு பேரையும் நீங்க எதுக்கு கீழே பாப்பீங்க அப்படின்னா கிறிஸ்டோபர் மார்லோட ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ஸ்லயும் ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ஸ்லயும் நம்ம இவ்வளவு பேரையும் நம்ம பார்ப்போம். அது மட்டுமே இனஃப். ஓகேவா? அடுத்தது இந்த மிடில் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல நடந்த மேஜர் ஈவெண்ட்ஸ் தான் நான் இங்க இடத்துல கொடுத்துருக்கேன். மேஜர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ஃபெமைன், 100 இயர்ஸ் வார், பொக்காஷோட டெக்கமரான் அந்த டைம் பீரியட்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. பிளாக் டெத், பெசன்ட் ரிவால்ட் வந்து வாட்டேலர் ரெபல்லியன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் ஜான் விக்லிஃபோட பைபிள் அப்பதான் பப்ளிஷ் ஆச்சு. அப்புறம் வார் ஆஃப் ரோசஸ் 1455ல இருந்து 1485 வரைக்கும் அப்படின்ற இயரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது முடிகிற வருஷத்துல நமக்கு ஒரு ஒர்க் தெரியும். அதே மாதிரி இது முடிகிற வருஷத்துல நமக்கு ஒரு ஒர்க் தெரியும். படிக்கும் போது அதிகம் ரிப்பீட்டடா படிச்சா மறந்து போகாது. 1453ல ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள், 1485ல தாமஸ் மெலரியோட மார்டடி ஆத்தர் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது கிங் அர்தரை பத்தின ஒர்க் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல வர ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஜான் கோவர், வில்லியம் லாங்லாண்ட், சாசர், தாமஸ் அக்லேவ், ஜான் லிட்கேட், கிங் ஜேம்ஸ் தி ஒன், ராபர்ட் ஹென்ரிசன், வில்லியம் டன்பர், கவின் டக்ளஸ். இதுல யாராவது உங்களுக்கு தெரியாம இருக்காங்களா? அவ்வளவு பேரையும் படிச்சிட்டோமா நம்ம? எஸ் மேம். எஸ் மேம். இதுல ரேண்டமா ஒரு கொஸ்டின் கேட்டா சொல்ல முடியுமா? கேளுங்க மேம். நம்ம தான் படிச்சாச்சு. ஓகே. கவின் டக்ளஸோட ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகும்? அந்த போலீஸ்மேன், அந்த தெஃப்ட். ஃபர்ஸ்ட் வந்து அப்போ என்ன வரும்? டக்ளஸோட ஒர்க் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? The Palace of Palace. The Palace of Honor அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் ஒர்க் Complaint of கிங் Scott. ஹார்ட். கம்ப்ளைண்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து. அப்புறம் தான் கிங் ஹார்ட். கரெக்ட். கிங் ஹார்ட் உண்டு. அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து பாக்குறோம். கிங் ஜேம்ஸ் தி ஒன்க்கு நம்ம படிச்சோம்ல, வாட் இஸ் தி ஒர்க்? அவர் என்னமோ எழுதி அதுக்கு பேரெல்லாம் மாத்தி விட்டுருப்பார்ல. தெரியும் நமக்கு. கிங் ஜேம்ஸ் தி ஒன் என்ன எழுதியிருப்பாரு, அதுல என்னத்தை யூஸ் பண்ணிருப்பாரு, அதனால சாசர் கிட்ட இருந்து புடிங்கி அது டைட்டில் மாத்தி விட்டுருப்பானுங்கல்ல. என்ன ஒர்க்குடா? எந்த ஒர்க்ல அவர் வந்து 7 லைன் சாசர் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு? King Choir. கரெக்ட். கிங் ஜேம்ஸ் தி ஒன்னோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன அப்படின்னா கிங் கொயர். அந்த கிங் கொயர் அப்படின்ற ஒர்க்ல என்ன பண்ணிருப்பாரு? 7 லைன் சாசர் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. அவர் ஒரு கிங்கே எடுத்து யூஸ் பண்ணதுனால அது பேரை என்னன்னு மாத்திட்டானுங்க? ரைம் ராயல். ரைம் ராயல்னு மாத்திட்டாங்க. அந்த ஒர்க்கை யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க ஞாபகம் இருக்கா இருக்காது? நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் 2 பேரும். Chaucer and John Gower. கரெக்ட். சாசருக்கும் ஜான் கோவருக்கும் அது டெடிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? வில்லியம் டன்பரோட கதை எதுல ஸ்டார்ட் ஆகும்? 2-2 சொல்லி கொடுத்தேன். Lament for the Maker. Lament for the Maker அப்படின்றது செகண்ட் ஒர்க். ஏன் அழுவுறாங்க? இறந்து போகும்போது என்ன தெரியும்னு சொன்னேன். அதுக்கு மேல இருக்கிற ஒர்க் அப்ப என்ன வரும்? Deadly, 7 deadly sins. அவ்வளவுதான்டா. 7 deadly sins அப்படின்றது அவரோட ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்ட் ஒர்க் தான் வந்து Lament for the Makers. அப்ப லேமெண்ட் அப்படின்னு சொன்னா நல்ல ரைட்டர்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க. சாசர், ஜான் கோவர், ராபர்ட் ஹென்ரிசன் இவங்க எல்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபீல் பண்ணி தலைவர் வந்து Lament for the Makers அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இதுதான் அவரோட ஓப்பனிங்ல இருக்க 2 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரியே 7 deadly sins அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரோட ஒர்க் வந்திருக்கும். பியர்ஸ் பெனிலஸ், தி சப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி டெவில்ஸ் அப்படின்னு சொல்லி. யாரோட ஒர்க் இது வந்து? கிறிஸ்டோபர் மார்லோவோட டாக்டர் ஃபாஸ்டஸா? இல்ல. பியர்ஸ் பெனிலஸ் யாரோடது? கிறிஸ்டோபர் மார்லோவோட டாக்டர் ஃபாஸ்டஸ்ல 7 டெட்லி சின்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பியர்ஸ் பெனிலஸ் அப்படின்னு ஒரு ஒர்க். அந்த ஒர்க்கோட சப்டைட்டில் வந்து சப்ளிகேஷன் டு தி டெவில் இல்ல 7 டெட்லி சின்ஸ் என்னமோ வரும். அது சப்டைட்டில் தாமஸ் நாஷ் மேம். கரெக்ட். தாமஸ் நாஷ். தாமஸ் நாஷோட மிடில் ஒர்க்ஸ் பார்த்தோம் தெரியுமா? அம்மாக்கு ஒரு ஒர்க், பொண்ணுக்கு ஒரு ஒர்க்னு சொல்லிட்டு அவர் வாட்டி டெடிகேட் பண்ணிருப்பாரு. மேல இருக்கிற ஒர்க் எல்லாம் ஷேக்ஸ்பியரோட கொலாபரேஷன், மார்லோவோட கொலாபரேஷன், பென் ஜான்சனோட கொலாபரேஷன், அப்புறம் இவங்க ராபர்ட் கிரீனோட மெனஃபனுக்கு ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பாங்க அப்படின்லாம் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு மிடில் பார்ட் ஆஃப் த ஒர்க்கு நான் சொல்லி கொடுத்தேன். பியர்ஸ் பெனிலஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஞாபகம் இருக்கா பியர்ஸ் பெனிலஸ் எங்க வருதுன்னு சொல்லி? Yes, ma'am. Yes, அங்கதான் நம்ம பியர்ஸ் பெனிலஸ் சப்ளிகேஷன் டு தி டெவில்னு படிச்சோம். ஓகேவா? சோ கெட்டிங் பேக் டு வில்லியம் டன்பர். வில்லியம் டன்பர் அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் 2 ஒர்க் வந்து இது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் 2 ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து செகண்ட் ஒர்க் வந்து லேமெண்ட் ஃபார் தி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து 7 டெட்லி சின்ஸ்னு பார்த்தோம். மிடில் அதுக்கு அடுத்த ஒர்க் அதுக்கு என்ன கதை சொன்னேன் ஞாபகம் இருக்கா? கோல்டன் டார்ச். கோல்டன் டார்ச். அப்புறம் யாருக்கு கல்யாணம் நடந்துச்சு?
கிறிசில் அண்ட் Yes, ரோயிஸ்க்கு ma'am. கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சதுனால கூட்டிட்டு போய் ட்ரீட் வச்சாங்க அப்படின்னு சொன்னேன். ட்ரீட்டஸ் அப்படின்ற ஒர்க்க எத பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா, வைஃப் ஆஃப் பாத் அவங்கள பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கடைசி இருக்க 2 ஒர்க்க தனியா படிக்க சொன்னேன். ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. எஸ். அத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டன்பர் இன்னும் தரவாகல. மீதி எல்லாரும் கூட ஞாபகம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டன்பர் இன்னும் தரவாகல. சரியா? ஜான் கவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? ஜான் கோவரோட வாக்ஸ் கலாமட்டிக் சொன்னீங்களா? அதுக்கு மேல இருக்கிற ஒர்க் என்னது? Confessio Amantis. கரெக்ட். கன்ஃபெஷியோ அமாண்டஸ். கன்ஃபெஷன் லவ்வர்ஸ் கன்ஃபெஷன் அப்படின்னு பார்த்தோம். யார்கிட்ட கன்ஃபெஸ் பண்ற மாதிரி இருக்கும்? ஹூ இஸ் a god? நேம் ஆஃப் த god. Venus. வீனஸ். ஓகேவா? கன்ஃபெஷன் டு த வீனஸ் அப்படின்றது தான் கன்ஃபெஷன் அமாண்டஸ் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. சாரி, இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு அவர் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஏர்லி டியூட்டர் பீரியட். ஏர்லி டியூட்டர் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல தான் அந்த டியூட்டர் அப்படின்ற வேர்ட லாஸ்ட் டியூட்டர் மொனார்ச் யாரோடதுன்னு பார்த்தோம். யாரை பார்த்தோம்? ஹூ இஸ் a லாஸ்ட் டியூட்டர் மொனார்ச்? Queen Queen Elizabeth. Elizabeth. குவீன் எலிசபெத் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதுல இருந்து தான் உங்களுக்கு இயரை வந்து படிக்க வச்சேன். அதுக்கு மேல இவ்ளோ ரைட்டர்ஸ், இவ்ளோ கிங்ஸ் வந்து ரூல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்ப அதை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக ஜஸ்ட் காமிக்க தான் செய்றேன். சரி, யாருக்கு அடுத்தது யார் யார் வரான்னு உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைச்சாதான் படிக்க முடியும். அவுட்லைனே தெரியாம அங்க இங்கேயும் ஜம்ப் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே மண்டையில ஏறவே ஏறாது. சோ ஏர்லி டியூட்டர் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல நடந்த இம்பார்ட்டன்டான ஈவென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 1453 ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள். இதை கம்பேர் பண்ணி தான் மேல ஒரு வார படிச்சோம். வாட் இஸ் a வார்? 1337 100 years Fall war. of 100 இயர்ஸ் வார். 100 இயர்ஸ் வாரோட எண்டிங் இயர் தான் வந்து ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிளோட இயரும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஓகேவா? அப்புறம் 1456ல மூவபிள் பிரிண்டிங் பிரஸ் யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு சொன்னா கட்டன்பர்கோட பிரிண்டிங் பிரஸ் வந்து 1456. அதுல இருந்து 20 வருஷம் கழிச்சு 1476ல வில்லியம் கேக்சன் வந்து பிரிண்டிங் பிரஸ் பிடிச்சிருப்பாரு. இந்த 2 இயருமே போன தடவை நெட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டிசம்பர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த 2 இயருமே. ஓகேவா? அடுத்து தாமஸ் மெலரியோட மார்டடி ஆத்தர் 1485. 1485ல தான் இப்பதான் ஒரு வார் பார்த்தோம்ல. வாட் இஸ் a வார்? War of War of Roses. Roses. வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது டியூட்டர் மொனார்ச். டியூட்டர் மொனார்ச்ல கடைசியா நம்ம இவங்களை மட்டும் தான் படிச்சோம். குவீன் எலிசபெத் இவங்களை மட்டும் தான் நம்ம படிச்சோம். இவங்களோட டியூட்டர் டைனாசிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 1558ல இருந்து 1603 வரைக்கும். அப்போ இதுக்கு மேல யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு சொன்னா ஹென்ரி த 7th, ஹென்ரி த 8th, அவங்களோட ஒய்ஃப் வந்து ஆன் பாயில், செகண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க நேம் கொடுக்கல. செகண்ட் ஒய்ஃப், அப்புறம் எட்வர்ட் த 6th, மேரி ஃபர்ஸ்ட், எலிசபெத் த ஃபர்ஸ்ட். இவ்வளவு பேருமே டியூட்டர் மொனார்ச் தான். இதுல நம்ம யாரை மட்டும் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா குவீன் எலிசபெத் மட்டும் தான் படிச்சிருக்கோம். ஓகேவா? இதுல ஆன் பாயில மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஆத்தரை நடத்தும் போது இவங்களை பத்தி நான் கேட்பேன். சரியா? சோ டியூட்டர் மொனார்ச்சுக்கு கீழே இவ்வளவு பேரையும் படிக்க வேணாம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 2 பேர் தான். கடைசி முடிக்கிறது யாரோட அப்படின்னா குவீன் எலிசபெத்தோட முடிக்கிறோம். மேல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஆன் பாயில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் டியூட்டர் மொனார்ச். கிளியரா? Yes, ma'am. இந்த டைம் பீரியட்ல நடந்த ஈவென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்ட் ஆஃப் சூப்பர்மெசி அப்படின்னு சொல்லி உண்டு. 1534ல. ஓகேவா? புக் ஆஃப் காமன் பிரேயர். புக் ஆஃப் காமன் பிரேயர் அப்படின்னு சொன்னா எல்லா சர்ச்லயும் வேற வேற பைபிள ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்த ப்ரீச் பண்ணிட்டு கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த சண்டையெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு பைபிள லான்ச் பண்ணி எல்லாரும் ஒரே விஷயத்த ப்ரீச் பண்ணா மட்டும் தான் நம்ம கிட்ட ஒரு யூனியன் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் காமனா ஒரு பிரேயர் புக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் ஆஃப் காமன் பிரேயர் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து லான்ச் பண்றாங்க. அது வந்து 1549ல. இதுவும் நெட் கொஸ்டின். சரியா? அப்புறம் டோட்டல்ஸ் மிஸ்ஸெலனி. டோட்டல்ஸ் மிஸ்ஸெலனி அப்படின்னு சொன்னா மிஸ்ஸெலனி அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா நிறைய ரைட்டர்ஸ் சில்லறையா ஒர்க் எழுதிருப்பாங்க தெரியுமா? பெருசா எழுதாம சும்மா போம் அப்படி இப்படின்னு 4-5 லைன் எழுதி வச்சிருப்பானுங்கல்ல. அந்த சில்லறை ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதுல பப்ளிஷ் பண்றதை வந்து நம்ம மிஸ்ஸெலனி அப்படின்னு சொல்லுவோம். அதை பண்ணது யாரு அப்படின்னா டோட்டல். டோட்டல் அப்படின்றது ரைட்டரோட பேர், ஒரு ஆத்தரோட பேர் வந்து டோட்டல். டோட்டல் என்ன பண்ணாரு? அந்த டைம் பீரியட்ல இருந்த குட்டி குட்டி ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆந்தாலஜியா, நம்ம இப்ப ஆந்தாலஜின்னு சொல்றோம், அது அந்த டைம் பீரியட்ல மிஸ்ஸெலனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபுல்லா ஒரே புக்குள்ள பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. சோ டோட்டல் மிஸ்ஸெலனி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நீ டோட்டல் மிஸ்ஸெலனி அப்படின்றது அது ஒர்க்னு நினைச்சிடக்கூடாது. டோட்டல் அப்படின்றது ஆத்தரோட பேரு, மிஸ்ஸெலனி அப்படின்றது ஒரு ஒர்க்கோட பேரு. அதுல என்ன இருந்துச்சு? இவர் எழுதின ஒர்க் மட்டும் இல்ல, நிறைய ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருந்துச்சு. சேர்த்து 1557ல பப்ளிஷ் பண்ணாங்க. இயர் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்தது ஆக்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஆக்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டியோட இயர் என்ன அப்படின்னா 1559. ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் தியேட்டர் எப்போ ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1576ல ஓபன் பண்ணிருப்பாங்க. ஸ்பானிஷ் ஆர்மடாவோட இயர் என்ன அப்படின்னா 1588ல. ஓகேவா? அப்புறம் கிங் ஜேம்ஸ் த 1 வந்து டெமனாலஜி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னா 1579. கிங் ஜேம்ஸ் த 1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். கிங் கொயர்னு பார்த்திருப்பீங்க. அவர் 7 லைன் சாசேரியன் ஸ்டான்ஸ் அவர் என்ன பண்ணாரு? ரைம் ராயல்னு பேர் மாத்தினாருன்னு படிச்சிருப்போம். கிங் ஜேம்ஸ் த பைபிளோட இயர் என்ன? 1611. 1611ல கிங் ஜேம்ஸோட பைபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னா டெமனாலஜி. டெமனாலஜி அப்படின்ற ஒர்க் எதை பத்தி பேசும் அப்படின்னா விச்சஸ பத்தி பேசும். இதை பார்த்து தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஐ மீன்
விச்சஸ் பத்தி இன்னொரு ஒர்க்ல எந்த ஒர்க்ல பேசியிருப்பாங்க விச்சஸ் பத்தி? மேக்பெத். மேக்பெத்ல. ஓகேவா? இத பார்த்து தான் ஷேக்ஸ்பியர் எழுதினாரா? இல்ல ஷேக்ஸ்பியர பார்த்து இவங்க எழுதினாங்களா? என்னமோ வந்திருக்கும். 2 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, விச்சஸ பார்த்து தான் எழுதியிருப்பாங்க. ஸோ டெமோனாலஜி அப்படின்றது யாரோட ஒர்க் அப்டின்னா, ஜேம்ஸ் ஒன்னோட ஒர்க். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்டின்னா, 1597ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் தியேட்டரோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட் 1576 ஓகேவா? அப்போ குளோப் தியேட்டர் எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்டின்னா, 1599. குளோப் தியேட்டர் பத்தி நம்ம லிட்டரேச்சர்ல பிஏ, எம்ஏ படிக்கும்போதே படிச்சிருப்போம். குளோப் தியேட்டர்ன்னு. குளோப் தியேட்டர் எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்டின்னு சொன்னா 1599ல. குளோப் தியேட்டர் எப்போ ஃபயர் பிடிச்சிருக்கும் அப்டின்னு சொன்னா 1613ல. ஃபயர் பிடிச்சு குளோப் தியேட்டர் எரிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஃபிலிம் வந்து என்ன டிராமா வந்து போட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா ஹென்ரி த எய்த் வந்து போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இது நெட்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஹென்ரி எய்த் தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. So, இது வந்து நெட் கொஸ்டின். ஓகேவா? சோ ஹென்ரி த எய்த் தான் வந்து ஃபயர் பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும் போது போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ குளோப் தியேட்டர் ஓப்பன் ஆன இயர் என்ன, எரிஞ்சு போன இயர் என்ன, எரிஞ்சு போகும்போது என்ன போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனோட இல்லாத பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா 1611 அது வந்து கிங் ஜேம்ஸ் த பைபிள். ஓகேவா? ஆட் பண்ணியாச்சு. கிங் ஜேம்ஸ் பைபிள் வந்து நான் உள்ள ஆட் ஆன் பண்ணல. அதுவும் இம்பார்ட்டன்டான இயர். ஈவென்ட்ஸ் கிளியரா? எஸ் மேம். எஸ். அடுத்தது இந்த டைம் பீரியட்க்கு கீழ இருந்த ரைட்டர்ஸ். இந்த ஜான் ஸ்கெலிட்டன நெட்ல கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, டியூட்டர் பீரியட் ஓப்பன் ஆகுமே ஏர்லியா இருக்கிற ரைட்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்ப டியூட்டர் மொனார்க்ஸ் அப்படின்னு பார்த்தா இவ்ளோ கிங் வந்து ரூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். இதுல ஏர்லியா இருக்கிற ரைட்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுல வந்து யாரு அப்படின்னா ஜான் ஸ்கெலிட்டன். ஏர்லி அப்படின்னு சொன்னா அந்த பீரியட் ஆரம்பிக்கவுமே அந்த டைம் பீரியட்ல இருந்த கிட்டத்தட்ட ஃபேமஸான இருந்த ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு 4 ரைட்டர்ஸ் கொடுத்து அதுல யாருன்னு சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதோட ஆன்சர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜான் ஸ்கெலிட்டன் தான். ஓகேவா? சோ டியூட்டர் பீரியட்ல ஏர்லியா இருக்கிற ரைட்டர் யாரு அப்படின்னு சொன்னா ஜான் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஜான் ஸ்கெலிட்டன் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பார்ல, அது என்னது? நம்ம படிச்சிருக்கோம். ஜான் ஸ்கெலிட்டன் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அதை கூட எடுத்து சிட்னியோ ஸ்பென்சரோ யாரோ ஒருத்தங்க அவங்க ஒர்க்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. சீல ஸ்டார்ட் ஆகும். காலின் கிளவுட் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ். அப்போ காலின் கிளவுட் கம் ஹோம் அகைன் யார் ஒர்க் எழுதியிருப்பா? இவரு ஸ்பென்சர். ஓகேவா? காலின் கிளவுட் கம் ஹோம் அகைன் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ஸ்பென்சர் தான் அதை எழுதியிருப்பார். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜான் ஸ்கெலிட்டன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் யாரு அப்படின்னா காலின் கிளவுட். இது நெட் கொஸ்டின். இந்த காலின் கிளவுட யார் எடுத்து யூஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா ஸ்பென்சர் யூஸ் பண்ணிருப்பாரு. காலின் கிளவுட் கம் ஹோம் அகைன் அப்படின்னு சொல்லி அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ இது கீழே வர ரைட்டர்ல ஜான் ஸ்கெலிட்டன், டெரிசியஸ் எராஸ்மஸ், பிளாடார்ஸ்கேர் கேஸ்டினாலஜின்னு ஒருத்தர் வருவார். இவரை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம். எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கிளாஸ்டிக்லோயின் எங்க பார்த்தோம் இவர? இல் காட்டியானோன்னு ஒரு கல் இருப்பாரு. எங்க பார்த்தோம்னா சொல்லுங்க. வேற எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு. மேம் இந்த கிரீக் ரைட்டர்ஸ் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இல்ல. டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்க்கும்போது. டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தோமா? அரிஸ்டோவோட ஆர்லாண்டோ ஃபியூரியோசோ, அப்புறம் ஓவிடோட மெட்டமார்பாசிஸ், புல்த்ராச்சோட லைவ்ஸ்ன்னு ஒரு ஒர்க் பார்த்தோம். அப்புறம் ஜார்ஜ் சாப்மனோட ஹோமரோட இலியட் அண்ட் ஓடசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கீட்ஸோட ஆன் லுக்கிங் இன்டு கிளாஸ் ஆஃப் சாப்மன்ஸ் ஹோமரா சம்வாட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கு. அது வரிசையா ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தோமா? எஸ் மேம். அதுல கடைசியா தாமஸ் ஹாபின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. HOBY. அவர் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த கேஸ்கிலாயின்ற இந்த ரைட்டரோட இல் காட்டியானோ அப்படின்ற ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அது ஒரே ஒரு ஒர்க் தான் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா? தாமஸ் மோர் உங்களுக்கு தெரியும். தாமஸ் மோர் அப்படின்னால அவரோட ஒர்க் என்னது? யூட்டோபியா. யூட்டோபியா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? யூட்டோபியா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? என்ன மறந்து போயிடுச்சா? யூட்டோபியா எப்ப பப்ளிஷ் ஆச்சு? யூட்டோபியாவும் அரிஸ்டோட ஓர்லாண்டோ ஃபியூரியோஸும் ஒரே வருஷத்துல பப்ளிஷ் ஆயிருக்கும். 1516. 1516ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தாமஸ் மாரோட ஒர்க் என்னது அப்படின்னா யூட்டோபியா 1516ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே 1516ல பப்ளிஷ் ஆன ஒர்க் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அரிஸ்டோவோட ஓர்லாண்டோ ஃபியூரியோசோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. அடுத்து தாமஸ் எலியட், ரோஜர் ஆஷமோட 2 ஒர்க் என்ன ஞாபகம் இருக்கா? The death of ஸ்கூல் மாஸ்டர். தப்பு. டெத் ஆஃப் த பிலிப் ஸ்பேரோன்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சு.
டெத் ஆஃப் தி ஃபிலிப் ஸ்பேரோ அவரோடது கிடையாது. டெத் ஆஃப் தி ஃபிலிப் ஸ்பேரோ வந்து ஜான் ஸ்கூல் ஸ்கெலட்டனோடது. தட் இஸ் த மாஸ்டர் ஃபர்ஸ்ட் இலிஜி. ஆமா. ராஜர் மேம் ஆஷமோட ஸ்கூல் ஒர்க் ஓகே. என்ன? ஸ்கூல் மாஸ்டர். ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுதான் ராஜர் ஆஷமோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் ஸ்பென்சரும் சிட்னியும். இதை ஏன் இந்த வரிசையா இவ்வளவு ரைட்டர்ஸையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து உங்க குரோனாலஜில கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும், தாமஸ் மோர் மூத்தவரா, தாமஸ் எலியட் மூத்தவரா, ராஜர் ஆஷமா, ஸ்பென்சரா, சிட்னியா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஆல்ரெடி கேட்டவங்க வந்து ஸ்பென்சர் அண்ட் சிட்னி, இவங்க 2 பேரையும் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஓகேவா? தாமஸ் மோர் ஆல்ரெடி கேட்டாச்சு. சோ இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு குரோனாலஜில கேட்கலாம் அப்படின்றதுனால தான் நம்ம இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா தொடர்ந்து கொடுத்திருக்கேன். அப்போ இதை நீங்க படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆர்டர்ல தான் ஆத்தர்ஸ் வந்து வராங்க அப்படின்றது தெரியும். புக்லயும் உங்களுக்கு இவங்க இந்த ஆர்டர்ஸ்ல தான் இருப்பாங்க. நம்ம 5 புக் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் புக் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜான் ஸ்கெலட்டன் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாரு. அப்புறம் டெரசியரஸ் எராஸ்மஸ், அப்புறம் இவரு, அப்புறம் தாமஸ் மோர், தாமஸ் எலியட், ராஜர் ஆஷம், அப்புறம் ஸ்பென்சர், அப்புறம் சிட்னி. எப்பவுமே குழப்பறது இவங்க 2 பேரும் தான் குழப்புவாங்க. ஏன்னா ஸ்பென்சர் மூத்தவரா, சிட்னி மூத்தவரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்பென்சர் தான் ஃபர்ஸ்ட் பிறந்திருப்பாரு, சிட்னி 2வது தான் பிறந்திருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் யார் செத்து போவா? ஃபர்ஸ்ட் யார் டிக்கெட் வாங்குவா? சிட்னி 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 தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிடுவாரு. சிட்னி டிக்கெட் வாங்கினதுக்கு தான் ஸ்பென்சர் என்ன எழுதுவாரு? அஸ்ட்ரோஃபெல்னு ஒரு ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்ற ஒர்க்கை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அது சிட்னியோட எலிஜியா தான் வந்து ஸ்பென்சர் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. அப்ப நமக்கு என்ன தோணக்கூடாது, ஸ்பென்சர் தான் ஃபர்ஸ்ட் பிறந்தாரு, அப்ப ஸ்பென்சர் தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கினாருன்னு கிடையாது. ஸ்பென்சர் தான் ஃபர்ஸ்ட் பிறந்தாரு, ஆனா ஃபர்ஸ்ட் இறந்து போனது யாரு அப்படின்னு சொன்னா சிட்னி தான் வந்து இறந்து போயிருப்பாரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோனாலஜில தெரியணும், ஸ்பென்சர் தான் ஃபர்ஸ்ட், சிட்னி அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதோட நிக்குது. இதுக்கப்புறம் நான் இன்னும் டைப் பண்ணல. ஸ்டூவர்ட் பீரியட். ஸ்டூவர்ட் பீரியட்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் யார்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டூவர்ட்? கிங் கிங் ஜேம்ஸ் கிங் ஜேம்ஸ் த ஒன். அவரோட பீரியட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Jacobean age. ஜாக்கோபியன். ஜக்கோபின் ஏரான்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு அப்புறம் தான் ஒரு கதை வரும். இது கதை ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். அதை இன்னும் நான் டைப் பண்ணல. நேத்து நம்ம பார்த்தோம் தெரியுமா? கிங் ஜேம்ஸ் ஒன் வருவாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அப்புறம் சார்ல்ஸ் ஒன் தலையெடுப்பாரு. அப்புறம் ஆலிவர் கிராம்வெல், அப்புறம் சார்ல்ஸ் செகண்ட் வந்து வருவாருன்னு சொல்லி அந்த ஆர்டர் தான் ஸ்டூவர்ட் பீரியட்ல நம்ம பார்த்திருந்திருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது கிளியரா? Yes, ma'am. எஸ். நம்ம மிச்சிருக்க ட்ரைடனை பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸ்கிரீன் விசிபிளாடா? Yes, ma'am. Visible. சோ நேத்து எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவரோட ஒப்பேரா வந்து பார்த்தோம். தி டெம்பஸ்ட், தி ஸ்டேட் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அது சப்டைட்டில் என்ன? ஃபால் ஆஃப் மேன். அதோட ரீரைட்டிங் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பாரடைஸ் லாஸ்டோட ரீரைட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இவரோட ஃபைனல் ஸ்டேஜ் பிளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லவ்ஸ் ட்ரையம்ஃபட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட சப்டைட்டில் வந்து நேச்சர் வில் ப்ரிவைல் அப்படின்றது அதோட சப்டைட்டில். ஓகே. அடுத்தது ஆனஸ் மெரபலஸ். ஆனஸ் மெரபலஸ் அப்படின்றது ஒரு ஒர்க்கோட டைட்டிலா இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அவர் ஏன் இந்த ஆனஸ் மெரபலஸ் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஒண்டர்ஃபுல் இயர் அப்படின்னு சொல்லி ஐரானிக்கலா அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு சொல்லி கிண்டலா ஒரு மாதிரி சொல்லுவோம் தெரியுமா? ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம அங்க போயிருப்போம். ஆனா அங்க ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துட்டு இருக்கும். அப்ப அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓட்டும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஐரானிக்கலா ஒரு மாதிரி நக்கலா அந்த விஷயத்த வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி நக்கலா அவர் வச்ச டைட்டில் தான் என்னது அப்படின்னு சொன்னா ஆனஸ் மெரபலஸ் அப்படின்னு பாக்குறோம். ஆனஸ் மெரபலஸ் அப்படின்றதுக்கு லாத்தின் பிரைஸ் என்ன அப்படின்னா ஒண்டர்ஃபுல் இயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஏன் அவர் நக்கலா வந்து ஆனஸ் மெரபலஸ் ஒண்டர்ஃபுல் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, 1667ல அந்த ஆனஸ் மெரபலஸ் அவர் பப்ளிஷ் பண்ணிருக்காரு 1667ல. ஆனா 1666ல 1665ல என்ன நடந்திருக்கும்? கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன். கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன், பிளேக் இது எல்லாமே நடந்திருக்கும். அப்ப ரொம்ப பிளேக். அழகா போகுதுடா வாழ்க்கை வந்து அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் அவர் வந்து ஆனஸ் மெரபலஸ் ஒண்டர்ஃபுல் இயர் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. ஓகேவா? புரியுதா ஆனஸ் மெரபல்ஸ்னா என்னன்னு சொல்லி? Yes, ma'am. எஸ் மேம். ஆனஸ் மெரபலஸ் அப்படின்னு சொன்னா ஒண்டர்ஃபுல் இயர் அப்படின்றத ஐரானிக்கலா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றதான் பாக்குறோம். யாரு பாத்துட்டு இருக்கோம் நம்ம? ட்ரைடன் ட்ரைடன். ட்ரைடனை பாத்துட்டு இருக்கோம். சரியா? சோ ஆனஸ் மெரபலஸ் பப்ளிஷ் ஆன இயர் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 1665ல பிளேக் நடந்துச்சு. 1666ல ஃபயர் போச்சு. ஃபயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எழுதினாரு 1667ல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 1668ல அவர் என்ன எழுதியிருப்பாரு? ரிவர் தேம்ஸ்க்கு போய். All for love. 1668ல கேக்குறேன்டா. ட்ரைடன் கிங் தேம்ஸ்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ன பண்ணிருப்பாரு? இயர் எதுவும் நான் தப்பா கேக்குறேனா?
மேம் இந்த டிராமாட்டிக் பொய்ஸிக்காக சண்டை போட்டாங்கல்ல. டிராமாட்டிக் பொயசி ஒர்க் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1668ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? 1668ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ரிவர் தேம்ஸ்க்கு போயிட்டு, அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ரிப்பப்ளிக் பத்தி, பிளேட்டோ பத்தி, அவரோட ஜஸ்டிஸ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் எது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த 4 பேத்துக்கும் ஏன்ஷியன்ட், மாடர்ன், இங்கிலீஷ், பிரெஞ்சு இதுக்குள்ள வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் ஆஃப் டிராமாட்டிக் பொயசி அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன், ஒரு டயலாக்ஸா வந்து அந்த ஒர்க் அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. குழப்புறேனாடா நானு? இல்ல மேம், இப்போ புரியுது. ஓகே இல்ல குழப்பல. ஓகே. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ட்ரைடனோட ஒர்க்ஸ் எல்லாமே குட்டி குட்டி மைனர் ஒர்க்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப மேஜரான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் கீழே டோட்டலா 5 ஒர்க்ஸ் வந்தோம். அப்சலம் அண்ட் அகிடோஃபெல், மெடல்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு, மெக்ஃபெக்லோன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு, ரிலிஜியோ லாக்ஸி, ஹிண்ட் அண்ட் த பேந்தர். இதோட இயர் வந்து படிக்கிறது ஈஸியா தான் இருக்கும். அப்சலம் அண்ட் அகிடோஃபெல் 1681ல பப்ளிஷ் ஆயிருக்கும். மெடல், மெக்ஃப்ளெக்னோ, ரிலிஜியோ லாக்ஸி இது எல்லாமே 1682ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஹிண்ட் அண்ட் த பேண்டர் மட்டும் 1687ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்சலம் அண்ட் அகிடோஃபெல், மெடல், மெக்ஃப்ளெக்னோ, ரிஜியோ லாக்ஸி, ஹிண்ட் அண்ட் த பேந்தர் இந்த 5 ஒர்க்குமே வந்து சட்டையர் பண்ணி தான் ட்ரைடன் எழுதியிருப்பாரு. ஓகேவா? சட்டையர்னா மாத்தி மாத்தி சண்டை போட்டு எப்படி வார் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு கீழே அவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் இங்க ட்ரைடனுக்கு ஆப்போசிட் டீம் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ஆப்போசிட் டீமை இவர் திட்டுறதும் அவங்க இவங்களை திட்டுறதும் மாத்தி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த 5 ஒர்க்ஸ்லயுமே நடந்திருக்கும். யார் யாரை திட்டினா என்னன்னு திட்டினாங்க, இவர் திட்டி ஒர்க் எழுதுறதுக்கு அவர் என்ன ரிப்ளை எழுதினாரு, அவர் திட்டி ஒர்க் எழுதுறதுக்கு இவர் என்ன ரிப்ளை எழுதினாரு அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன், ஒரு மாத்தி மாத்தி வர்ற ஒர்க்ஸ் தான் என்ன போயிருக்கும் அப்படின்னா ட்ரைடனோட கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாமே போயிருக்கும். வார் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு கீழே யார் 3 பேர் சண்டை போட்டிருப்பாங்க? எராஸ்மஸ் யாரு? இல்ல எராஸ்மஸ். வார் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு கீழ வர 3 பேர் டெக்கர், யாருடாங்க? டெக்கர், பென் ஜான்சன், அதான மேம்? டெக்கர், பென் ஜான்சன், இன்னொருத்தர் யாரு? மாஸ்டன், மாஸ்டன் கரெக்ட். டெக்கர், பென் ஜான்சன், மாஸ்டன் இவங்க 3 பேர் தான் வந்து வார் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். வார் ஆஃப் ஸ்டேட்டஸ் இஸ் ஆல்சோ கால்ட், நேத்து கேட்டதுக்கும் பதில் வரல எனக்கு, நீங்க வேணும். பொயட்டோமேச்சியா. பொயட்டோமேச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. வார் ஆஃப் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா பொயட்டோமேச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்சலம் அண்ட் அகிடோஃபெல். அப்சலம் அண்ட் அகிடோஃபெல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1681ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இட் இஸ் a satirical poem. ஓகேவா? சொன்னேன் ஆல்ரெடி மாத்தி மாத்தி சண்டை போட்டு தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வர்ற என்ன ஸ்டோரி யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிப்ளிக்கல் ஸ்டோரி. எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இது எதுக்காக அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிங்க வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? கிங்க டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு யாருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொன்னா ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரிக்கு அகேன்ஸ்டா. ஏன் இவர் கிங்க சப்போர்ட் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லி பார்த்தா கவர்மெண்ட் பதவியில ட்ரைடன் வந்து இருந்திருப்பாரு. அப்படிதானே? கவர்மெண்ட் பதவி நான் எதை சொல்றேன்? பொயட் லாயரேட்டா? பொயட் லாரட்டா வந்து இருந்திருப்பாரு. ஓகே, பொயட் லாரட்டா இருக்காரு அப்படின்னால அது ஒரு கவர்மெண்ட் பதவி. அப்போ அந்த டைம் பீரியட்ல யார் கிங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு சிங்கி சாம்போடு தான் இருந்து ஆகணும். அப்பதான் அந்த கவர்மெண்ட் பதவியை தக்க வச்சுக்க முடியும். அதனால அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவரோட ஆப்போசிட் டீம் கிட்ட சண்டை போடுற மாதிரியே தான் எல்லாமே போயிருந்திருக்கும் அந்த ஒர்க்ல. அப்போ இந்த ஒர்க்ல கிங்க வந்து சப்போர்ட் பண்ணி யாருக்கு அகேன்ஸ்டா எழுதியிருக்காரு அப்படின்னா ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி அப்படின்ற ஒரு பர்சனுக்கு அகேன்ஸ்டா. ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி அப்படின்னா பேர் கிடையாது. ஏர்ல் அப்படின்றது அவரோட பதவி, ஷாஃப்ஸ்பரி அப்படின்றது ஒரு இடத்தோட பேர். ஓகேவா? அப்ப அந்த ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி அப்படின்ற அந்த பதவி யாரோடது, யார் இந்த ஒரிஜினல் பர்சன் அப்படின்னு பார்த்தா இந்த கீழ இருக்கு பாருங்க, ஆந்தனி ஆஷ்லி கூப்பர். ஓகேவா? ஆந்தனி ஆஷ்லி கூப்பருக்கு அகேன்ஸ்டா தான் ட்ரைடன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்சலம் அண்ட் அகிடோஃபெல் அப்படின்ற ஒர்க்கே எழுதியிருக்காங்க. இப்போ நல்ல தள்ளி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா யாருக்கும் யாருக்கும் சண்டை அப்படின்னா கிங்குக்கும் ஆந்தனி ஆஷ்லி கூப்பருக்கும் சண்டை. இதுல ட்ரைடன் யார் பக்கம் இருக்காரு அப்படின்னா கிங்கோட பக்கம் இருக்காரு. கிங்கோட வாய்ஸா தான் அவர் என்ன பண்றாரு, அப்சலம் அண்ட் அகிடோஃபெல் அப்படின்ற ஒர்க்கை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஓகேவா? இவங்களுக்குள்ள ஏன் பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னா நான் ஆல்ரெடி ஹிஸ்டரி சொன்னேன். சார்ல்ஸ் த செகண்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது சார்ல்ஸ் த செகண்டோட ரூலிங் பீரியட் என்ன, ரூலிங் ஏஜ் என்ன? சார்ல்ஸ் த செகண்ட் வந்து 1660 to 1685. அந்த பீரியட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்டா? ரெஸ்டோரேஷன். ஆலிவர் கிராம்வெலோட குடும்பத்துக்கிட்ட இருந்து சார்ல்ஸ் தி செகண்ட் ரெஸ்டோர் பண்ணாரு த்ரோனை. அதனால அந்த பீரியட் நம்ம ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ட்ரைடனுக்கு இப்ப என்ன காண்டு அப்படின்னு சொன்னா இப்ப 2 டீம் இருக்காங்க அந்த டைம் பீரியட்ல. யார் 2 டீம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்னு சார்ல்ஸ் தி செகண்ட், அவர் கிங்கா இருக்காரு. ஓகேவா? அவருக்கு குழந்தை கிடையாது. அவங்களோட ஒய்ஃப் வந்து கேத்ரின், நிறைய மிஸ்கேரேஜஸ் ஆயிருந்திருக்கும். அதனால அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு, கதை சொன்னாலும் நேத்து ஹிஸ்டரியில என்ன சொன்னாரு, இல்லெஜிட்டிமேட் சன் வச்சிருப்பாரு. அவரோட பேர் என்ன? ஜேம்ஸ் ஸ்காட்.
ஜேம்ஸ் ஸ்காட். இப்ப பஞ்சாயத்து என்ன அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸ் செகண்டுக்கு அடுத்தது ஜேம்ஸ் ஸ்காட் தான் வந்து பையனா வரணும், ஐ மீன் கிங்கா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் வந்து சவுண்ட் போட்டுட்டு இருப்பாரு. ஓகேவா? ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் என்ன விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, ஜேம்ஸ் ஸ்காட் தான் வந்து அடுத்த ரூலிங்ல வந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஜேம்ஸ் ஸ்காட் வந்து யாரு அப்படின்னு சொன்னா விக் பார்ட்டியை சேர்ந்தவர். இந்த இடத்துல விக் டோரிஸ் அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டிஸ் இருக்கும். அதுல விக் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் ஸ்காட். அப்போ ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு சப்போர்ட் பண்ற மூலியமா விக் பார்ட்டி வந்து பதவிக்கு வர முடியும் அப்படின்றதுனால அடுத்ததா யார் வரணும், ஜேம்ஸ் ஸ்காட் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் வந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. ஓகேவா? இதுதான் அங்க வந்து பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. இதுக்கு அப்போசா யார் இருக்கா அப்படின்னு சொன்னா ட்ரைடன். ட்ரைடன் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றா, அப்போதைக்கு உயிரோட இருக்கிற சார்ல்ஸ் செகண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? இந்த பஞ்சாயத்தை பத்தி தான் எந்த ஒர்க்குள்ள பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்சலம் அண்ட் அகிட்டோஃபெல் அப்படின்ற அந்த ஒர்க்கு கீழே பேசியிருப்பாங்க. இது ஏன் பிப்ளிக்கல் ஸ்டோரி அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்னா, ஓல்ட் டெஸ்டமென்ட் பைபிள்ல ஒரு கதை இருக்கு. கிங் டேவிட், அப்சலம், அகிட்டோஃபெல் அப்படின்ற பைபிள்ல வர்ற கேரக்டர்ஸ் இவங்க எல்லாரும். இந்த கிங் டேவிட யார் கூட அவர் கம்பேர் பண்ணிருப்பாரு அப்படின்னா சார்ல்ஸ் செகண்ட் கூட கம்பேர் பண்ணிருப்பாரு. அப்சலம் யார் கூட கம்பேர் பண்ணிருப்பாருன்னா ஜேம்ஸ் ஸ்காட் கூட கம்பேர் பண்ணிருப்பாரு. அகிட்டோஃபெல் யார் கூட கம்பேர் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஏர்ல் ஆஃப் ஷாஸ்பரி, ஆந்தனி ஆஷ்லி கூட கம்பேர் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இப்படி பிப்ளிக்கல் ஸ்டோரி கூட ரியல் லைஃப்ல இருக்க கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணி ட்ரைடன் வந்து அப்சலம் அண்ட் அகிட்டோஃபெல் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. இதுக்குள்ள என்ன சண்டை அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸ் செகண்டுக்கும் அவரோட இல்லெலிஜிமேட் சன்னுக்கும் மாத்தி மாத்தி டீம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை தான் வந்து அப்சலம் அண்ட் அகிட்டோஃபெல் அப்படின்ற டைட்டில் கீழே எழுதிருக்காங்க. கிங்குக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யாரு அப்படின்னா ஆந்தனி ஆஷ்லி கூப்பர். ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் எதை சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா விக் பார்ட்டியை சப்போர்ட் பண்றாரு. விக் பார்ட்டிக்கு சப்போர்ட்டா யார் நிக்கிறா அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்காட். அதனால ஜேம்ஸ் ஸ்காட் அவர் சப்போர்ட் பண்றாரு. ஓகேவா? ஆந்தனி ஆஷ்லி கூப்பருக்கு முக்கியமான ஃபோக்கஸ் விக் பார்ட்டி தான். அந்த விக் பார்ட்டி பக்கம் ஜேம்ஸ் ஸ்காட் நிக்கிறதுனால இப்ப ஜேம்ஸ் ஸ்காட்டை தலையில தூக்கி வச்சுட்டு ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் ஆடிட்டு இருக்காரு. இதுதான் வந்து உள்ள நடந்துட்டு இருக்க பஞ்சாயத்து. புரிகிறதா? எஸ் மேம். புரியுதா? ரிப்பீட் பண்ணவாடா? புரியுது மேம். புரியுது. ஓகேவா? அப்சலம் அகிட்டோஃபெல் நடக்கிற கதை வந்து இதுதான் அப்சலம் அண்ட் அகிட்டோஃபெல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்சலம் அண்ட் அகிட்டோஃபெல்க்கு பார்ட் 2 உண்டு. சரியா? பார்ட் 2ல போம் அப்சலம் அகிட்டோஃபெல் இட்ஸ் அ போம். அதுல மெஜாரிட்டி ஆஃப் த போமை யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா நாகும் டேட் அப்படின்னு ஒரு ரைட்டர் வந்து எழுதியிருப்பாரு. சோ பார்ட் 2ல யார் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த போம்ஸை கவர் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா நாகும் டேட் தான் கவர் பண்ணிருப்பாரு. நாகும் டேட்டை பத்தி இன்னும் முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிங் லியருக்கு அவர் தான் ஹாப்பி எண்டிங் கொடுத்திருப்பாரு. ஓகே, கிங் லியர் யாரோட ஒர்க்? ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர். யாரு? ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர். ஓகேவா? ஷேக்ஸ்பியரோட கிங் லியர் வந்து அவரோட பிடிச்ச பொண்ணு கூட கடைசியா சேர முடியாம போயிரும். 2 பேருமே இறந்தே போயிருவாங்க. ஓகேவா? சொத்தை பிரிச்சு கொடுப்பாரு. மூத்த 2 பொண்ணுமே பயங்கரமா புகழ்ந்து புகழ்ந்து பேசும். அதனால மூத்த 2 பொண்ணுக்கு சொத்தை தூக்கி கொடுத்துருவாரு. இளைய பொண்ணை கடைசி அவர் கண்டுக்காம ஒரு இத்தனைக்கும் டவுரி கூட கொடுக்காம ஒரு பிரெஞ்சு மாப்பிளைக்கு வந்து கட்டி கொடுத்துருவாரு அவர் பாட்டுக்கு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு கிங் லியர் அவளை போய் பாக்குறதுக்குள்ளயும் அந்த கிங் லியர் இறந்தே போயிருவாரு. அது ஒரு மாதிரி சேட் எண்டிங். கிங் லியர் வந்து அந்த கிங் லியருக்கு ஹாப்பி எண்டிங் கொடுத்தது யாரு அப்படின்னா நாகும் டேட் தான் வந்து கொடுத்திருப்பாரு. அதே நாகும் டேட் தான் அப்சலம் அண்ட் அகிட்டோஃபெலோட செகண்ட் பார்ட்டுக்கு நிறைய போம்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இந்த இதுல நான் ஃபுல்லா சொல்லி கொடுக்கல, எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேவா? கிளியர் தானே இது? எஸ் மேம். அடுத்தது த மெடல் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாங்க. த மெடல் அப்படின்ற ஒர்க் வந்து 1682ல பப்ளிஷ் இருக்கும். அப்ப அது எப்போ பப்ளிஷ் இருக்கும்? 1680 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. 1 அவ்வளவுதான்டா. ஏன்னா நம்ம இயர் எப்படி படிச்சோம்னு பாருங்க. இயர் இதுக்கு இம்பார்ட்டன்ட் வரும். இது 1681. அடுத்து வர 3 ஒர்க்குமே 1682ல தான் வருது. அப்புறம் கடைசி ஒர்க் தான் தள்ளி வருது 1687. அப்ப இதுல மறக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 81 அப்புறம் 3 ஒர்க்குமே 82 அப்புறம் 87 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அப்சலம் அண்ட் அகிட்டோஃபெலுக்கு அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா மெடல் அப்படின்ற ஒர்க் பாக்குறோம். மெடல் வந்து 1682ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா சட்டையர் அகெயின்ஸ்ட் செடிஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க. மெடலோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா சட்டையர் அகெயின்ஸ்ட் செடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் இவனுங்களுக்குள்ள நடக்கிற சண்டை தான். ட்ரைடனுக்கும் அவரோட ஆப்போசிட் டீம் யாரு? ட்ரைடனோட ஆப்போசிட் டீம் யாரு? விக் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணிட்டு ஆந்தனி ஆந்தனி ஆஷ்லி ஆஷ்லி. கூப்பர். ஆந்தனி ஆஷ்லி கூப்பரோட பதவி என்ன? ஏர்ல் ஆஃப் ஷாப்ஸ்பரி. ஷாப்ஸ்பரி. ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேட்கும்போது ஏர்ல் ஆஃப் ஷாப்ஸ்பரின்னு கேட்கலாம், ஆந்தனி ஆஷ்லி கூப்பர்னு கேட்கலாம். குழம்பிடக்கூடாது ஷாப்ஸ்பரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆந்தனி ஆஷ்லி கூப்பர்னு கேட்டாதான் அவரு தான், ஷாப்ஸ்பரி அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவர் தான். ஓகேவா? த மெடல் அப்படின்ற ஒர்க் வந்து அதோட சப்டைட்டில் சட்டையர் அகெயின்ஸ்ட் செடிஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அப்சலம் அண்ட் அகிட்டோஃபெல் பப்ளிஷ் ஆகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து ஷாப்ஸ்பரி வந்து ஜெயில தூக்கி போட்டிருப்பாரு ட்ரைடன். ஓகேவா? ஒரு சண்டை நடந்து அதுல தூக்கி ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. சோ அவர் கரெக்டா வெளியில வருவாரு. வெளியில வந்ததுனால ஷாப்ஸ்பரியோட
மொத்த கூட்டமும் பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவர் வர்றத செலிப்ரேட் பண்ற விதமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அவங்களோட பேட்ஜ் மாரி ஒண்ணு சைடுல வந்து குத்திருப்பாங்க. செஸ்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பேட்ஜ் மாரி குத்திருப்பாங்க. அதுல ஒன் சைடுல வந்து அந்த விக்கோட விக்குக்குன்னு சொல்லி ஒரு லோகோ இருக்கும்ல, அந்த லோகோவையும், அதர் சைடுல வந்து லண்டனோட போட்டோவையும் போட்டு பயங்கரமா மெடல் அடிச்சு எல்லாரும் நல்லா வெல்கம் பேக் பண்ணுவாங்க. யார வெல்கம் பேக் பண்றாங்க எல்லாரும்? ஷாஸ்பரி. ஷாஸ்பரிய வந்து வெல்கம் பேக் பண்றாங்க. ஓகேவா? அத கிரிட்டிசைஸ் பண்ற விதமா தான் இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா, த மெடல் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாரு. யார் எழுதுனா? Dryden. டிரைடன் வந்து Right. எழுதுனாரு. ஓகேவா? எது பிடிக்காம ஷாஃப்ஸ்பரி வெளியில வந்த விக்டோரியா அந்த மொத்த கூட்டமும் மெடல் போட்டு சந்தோஷப்படுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்க, த மெடல் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு 1682ல பப்ளிஷ் பண்ணுவார். அது சப்டைட்டில் என்ன அப்படின்னா, சட்டையர் அகேன்ஸ்ட் செடிஷன் அப்படின்றது அதோட சப்டைட்டில். ஓகேவா? இந்த ஒர்க் ஓபன் ஆகும் போதே ஒரு ப்ரிஃபேஸோட தான் ஓபன் ஆகும். அந்த ப்ரிஃபேஸோட டைட்டில் என்ன அப்படின்னா, எபிஸ்டில் டு த விங்ஸ். எபிஸ்டில்னா என்ன? Letters. லெட்டர். ஓகேவா? விக் பார்ட்டியை தான் இவங்க சப்போர்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. அப்போ லெட்டர் டு த விக் பார்ட்டி அப்படின்ற மாதிரி எபிஸ்டல் டு த விக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிஃபேஸோட தான் த மெடல் அப்படின்ற ஒர்க்கை டிரைடன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா? இந்த ஒர்க்கை எழுதி பப்ளிஷ் பண்ணதும் ஷாஸ்பரி கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பயங்கர கோவம். அவர் எப்படி அப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கோவம். அப்ப அதுக்கு ரிப்ளை உடனே யார் கொடுப்பா அப்படின்னு சொன்னா, தாமஸ் ஷேட்வெல் அப்படின்னு ஒரு ரைட்டர் கொடுப்பாரு. தாமஸ் ஷேட்வெல் யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஆந்தனி ஆஷ்லி கூப்பரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை நான் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இங்க இருக்காரு பாருங்க. தாமஸ் ஷேட்வெல், ஃப்ரெண்ட் ஆஃப் ஆஷ்லி கூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா இந்த அப்சலம் அண்ட் அகிடோஃபெல் கூட எவ்வளவுக்கு எவ்வளோ ஆந்தனி ஆஷ்லி கூப்பருக்கு கிளி விழுதோ அதே அளவுக்கு தாமஸ் ஷேட்வெலுக்கும் கிளி விழும். பிகாஸ் அவர் தான் வந்து ஓக் அப்படின்ற ஒரு பெண்ணேம் வச்சு, பெண்ணேம் இல்ல ஒரு நிக் நேம் வச்சு அவரை கிண்டல் பண்ணி இந்த ஒர்க்ல வந்து டிரைடன் வந்து பேசியிருப்பாரு. சோ இவங்க ரெண்டு பேரையும் வச்சுதான் வந்து டிரைடன் வந்து இந்த கதைக்குள்ள செஞ்சிருப்பாரு. அதே தாமஸ் ஷேட்வெல் த மெடல் அப்படின்ற ஒர்க்கை டிரைடன் வெளியே விட்டதும் அவருக்கு கோவம் வந்துடும். எப்படி இப்படி எப்ப பார்த்தாலும் இவன் எழுதிக்கிட்டே இருக்கலாம், இது நான் ரிப்ளை எழுதியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன எழுதியிருப்பாரு, த மெடல் ஆஃப் ஜான் பயஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? இதுல ஏன் ஜான் பயஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஜான் பயஸ் அப்படின்றது ஒரு கேரக்டரோட நேம். அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொன்னா, பக்கிங்ஹாமோட த ரிகர்சல் அப்படின்ற ஒரு ஒர்க்ல வந்து அப்பியர் ஆகும். சோ அதுல அந்த ஜான் பயஸ் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் மொக்கையா காமிச்சிருப்பாங்க. சோ அந்த கேரக்டரை எடுத்து இதுல த மெடல் ஆஃப் ஜான் பயஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் எழுதியிருப்பாரு. அது வந்து எதை லாம்பூன் பண்ணுது அப்படின்னா, நம்ம டிரைடனை லாம்பூன் பண்ணுது. புரிகிறதா? Yes, ma'am. Yes, ma'am. எஸ். ஓகேவா? நான் ஜான் பயஸ்ன்னு மொட்டையா விட்டுறலாம். அந்த மெடல் ஆஃப் ஜான் பயஸ் அவர் ஒர்க் எழுதினார். பட் உங்களுக்கு தெரியணுமே இருக்கா நான் சொல்றேன். ஜான் பயஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எதுல இருந்து ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு சொன்னா, பக்கிங்ஹாமோட த ரிகர்சல் அப்படின்ற ஒரு ஒர்க்ல இருந்து ஆட்டையை போட்டிருப்பாங்க. சரியா? அதுல இருந்து தான் அவர் எடுத்து ஜான் பயஸ் அப்படின்ற கேரக்டர் டிரைடனை கிண்டல் பண்றதுக்காக தாமஸ் ஷேட்வெல் எடுத்து ரிப்ளை எழுதியிருப்பாரு. தாமஸ் ஷேட்வெல் மட்டும் தான் ரிப்ளை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. டிரைடனுக்கு இன்னொருத்தரும் ரிப்ளை கொடுத்தாங்க. அவரோட நேம் என்ன அப்படின்னா, சாம்வெல் பார்ட்டேஜ் அப்படின்னு ஒருத்தர் ரிப்ளை கொடுத்தாரு. சாம்வெல் பார்ட்டேஜ் அப்படின்றது ஆத்தரோட பேர். அவர் என்ன பண்றாரு, த மெடல் ரிவர்ஸ்ட் எ சட்டையர் அகேன்ஸ்ட் ப்ரீ செக்ஷன் அப்படின்ற ஒரு டைட்டில் அவர் வந்து ரிப்ளை எழுதியிருப்பாரு. ஓகேவா? அப்ப முதல் 2 ரிப்ளை. டிரைடன் வெறுமனையா மெடல் அப்படின்னு சொல்லி எழுதி ஆந்தனி ஆஷ்லி கூப்பரை கிண்டல் பண்ணதுக்கு ஒரே காரணத்துக்காக தாமஸ் ஷேட்வெலும் சாம்பல் பாட்ரேஜும் உடனே ரிப்ளை எழுதியிருப்பாங்க. இதுதான் வந்து மெடலோட கண்டென்ட். கிளியராடா? Yes, ma'am. எஸ். அப்போ இப்ப இவனுங்க 2 பேரும் ரிப்ளை குடுத்துட்டானுங்களா, தாமஸ் ஷேட்வெலும் சாம்பல் பாட்ரேஜும். இதுக்கு நான் உடனே ரிப்ளை குடுப்பேன் அப்படின்னு சொல்லி டிரைடன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மெக்ஃப்ளெக்னோ அப்படின்னு ஒரு ஒர்க்க உடனே எழுதுவாரு. அப்போ மெக்ஃப்ளெக்னோ எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1682ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ மெக்ஃப்ளெக்னோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா, சட்டையர் அப்பான் த ட்ரூ ப்ளூ ப்ரொட்டஸ்டன்ட் போயட் டிஎஸ். இதுதான் வந்து அதோட சப்டைட்டில். சட்டையர் அப்பான் த ட்ரூ ப்ளூ ப்ரொட்டஸ்டன்ட் போயட் டிஎஸ். சப்டைட்டில் எல்லாத்தையும் விட்டுறாதீங்க. டிரைடனோட எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். இதுல எதுவுமே நீங்க ஸ்கிப் பண்ற மாதிரி எதுவுமே இருக்கவே இருக்காது. எல்லா சப்டைட்டிலும் இம்பார்ட்டன்ட், எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். சரியா? சோ என்ன சப்டைட்டில் அப்படின்னு சொன்னா, சட்டையர் அப்பான் த ட்ரூ ப்ளூ ப்ரொட்டஸ்ட் போயட் டிஎஸ் அப்படின்ற சப்டைட்டில் தான் அவர் வந்து மெக்ஃப்ளெக்னோ அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? இந்த டைட்டிலோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, சன் ஆஃப் மெக்ஃப்ளெக்னோ அப்படின்னு சொல்லிட்டு, மெக்ஃப்ளெக்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையான ரைட்டர் இருக்காரு. ஓகேவா? அந்த ரைட்டரோட பையனாதான் வந்து இவங்களை நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சன் ஆஃப் மெக்ஃப்ளெக்னோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெறுமனையா மெக்ஃப்ளெக்னோ அப்படின்ற டைட்டில் எழுதியிருப்பாரு. சோ எல்லாருமே ஒரு மொக்கையான ரைட்டர்ஸ் இல்லைன்னா ஒரு ஒரு லாம்பூன் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து தான் அவங்களோட டைட்டில வந்து சூஸ் பண்றாங்க. அதனால அதே மாதிரி தான் மெக்ஃப்ளெக்னோ அப்படின்ற கேரக்டரை இவர் வந்து டைட்டில் வந்து சூஸ் பண்ணிருப்பாரு. இது எதை மாடல் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, போப்போட டன்சிகார்டு. போப் ஆல்ரெடி வச்சு எல்லாரையும் கிளிப்பாரு. அவரோட டன்சிகார்ட்ல பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு எல்லாரு கூடயும். போப்போட டன்சிகார்ட்ல. சோ அதை பார்த்து மாடல் பண்ணி தான்
ஐ மீன் சாரி மெக்ஃப்ளெக்னோ பார்த்து மாடல் பண்ணி தான் போப் வந்து டன்சியார்ட் அப்படின்ற ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. டன்சியார்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த டைம் பீரியட்ல இந்த ரைட்டர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு அலெக்சாண்டர் போப்ப. அதே மாதிரி தான் மெக்ஃப்ளெக்னோல ட்ரைடன் என்ன பண்ணிருக்காரு, இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்க சண்டையில ஒரு ரிப்ளையா தான் மெக்ஃப்ளெக்னோவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த மெக்ஃப்ளெக்னோல யாருக்கு டைரக்ட் அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொன்னா தாமஸ் ஷேட்வெலுக்கு வந்து இருந்திருக்கும். ஓகேவா, தாமஸ் ஷேட்வெல் என்ன ரிப்ளை கொடுத்தாரு, எதுக்கு ரிப்ளை கொடுத்தாரு தாமஸ் ஷேட்வெல்? மெடல். மெடலுக்கு ரிப்ளை கொடுத்தாரு. என்னன்னு கொடுத்தாரு? The medal of John Pius. ஜான் பயாஸ் அப்படின்ற கேரக்டர் எதுல அப்பியர் ஆகுறது? Rehearsal. த ரிகர்சல். யாரோடது அது வந்து? John Bias. ஜான் பயாஸ் John. அப்படின்றது கேரக்டரோட நேம். கேரக்டர்னா அந்த புக்குக்குள்ள வர ஒரு Buckingham. கேரக்டர். யார் ஆத்தர்னு கேக்குறேன். பக்கிங்ஹாம். ஓகேவா, Buckingham. பக்கிங்ஹாமோட த ரிகர்சல் அப்படின்ற ஒர்க்குள்ள இருந்து தான் ஜான் பயாஸ் அப்படின்ற கேரக்டர் ஆட்டையை போட்டாரு. யார லாம்பூன் பண்றதுக்காக அப்படின்னா ட்ரைடனை லாம்பூன் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதே மாதிரிதான் அடுத்த ரிப்ளை மெக்ஃப்ளெக்னோ. அதோட சப்டைட்டில் என்னன்னு பார்த்தாச்சு. இதை பார்த்து யார் மாடல் பண்ணா அப்படின்னு சொன்னா அலெக்சாண்டர் போப் அவரோட டன்சியோட மாடல் பண்ணிக்கிட்டாரு. யார் அட்டாக் பண்ணுது டைரக்டா அப்படின்னா தாமஸ் ஷேட்வெல் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த மெக்ஃப்ளெக்னோ அப்படின்ற இந்த ஒர்க்குக்கு கீழே அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா காரனேஷன் நடக்கிற சீனை வந்து எடுத்திருப்பாங்க. காரனேஷனா பதவி ஏற்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அந்த காலத்துல ஒவ்வொரு கிங்கும் பதவி ஏற்கும் போது எல்லா மக்களும் கூடியிருப்பாங்க. ஒரு பெரிய ரெட் மேட் போட்டிருப்பாங்க, அந்த கார்பெட் போட்டிருப்பாங்க. அந்த கார்பெட்ல அவங்க நடந்து வர்ற மாதிரி ஒரு கையில ஒரு கோலும் இன்னொரு கையில ஒரு ஒரு ஏதோ வச்சிருப்பாங்க, ஒரு ஏல் வந்து வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த டைம் பீரியட்ல ஒரு பதவி ஏற்கிற ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். சோ அத வந்து கிண்டல் பண்ற மாதிரி இப்ப தாமஸ் ஷேட்வெலுக்கு பதவி ஏற்க போறாங்க. ஓகேவா, தாமஸ் ஷேட்வெல் பதவி ஏற்கிற மாதிரி ட்ரைடன் வந்து ஒர்க் எழுதியிருக்காரு மெக்ஃப்ளெக்னோ கீழ. சோ இந்த சீனை வந்து அவர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா கார்பெட் எல்லாமே புக்ஸால ஃபில் ஆகியிருக்கான். அவர் நடந்து வர கார்பெட்ஸ் எல்லாமே. ஓகேவா, அவரோட லெஃப்ட் ஏல் மக்ல என்ன இருக்கான், ஆல்கஹால் ஊத்திருக்காங்க. ஆனா அங்க அப்படிலாம் ஒரிஜினலா ஊத்திருக்க மாட்டாங்க. இவர் கிண்டல் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காரு, லெஃப்ட் ஏல் மக்ல வந்து ஒரு ஆல்கஹாலால ஃபில் ஆன மக் வந்து கையில வச்சிருக்காரு. ரைட் கையில என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு புக் வச்சிருக்காங்க. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா லவ்ஸ் கிங்டம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த கார்னேஷன் ஃபங்க்ஷன் நடக்கும் போது 12 owls வந்து தலையை சுத்தி வட்டம் போட்டுட்டு இருக்கான். ஏன் 12 owls அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரிஜினலா அந்த ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னா வானத்துல வந்து 12 ஈகளை வந்து பறக்க விடுவாங்களா வட்ட விட விடுவாங்களான்னு தெரியல, என்னவோ பண்ணுவாங்க போல 12 ஈகிள்ஸை வச்சு. பட் இவர் கிண்டல் பண்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா 12 owls வந்து சுத்தி வர்ற மாதிரி அவர் வந்து லாம்பூன் பண்ணி எழுதியிருக்காரு. ஓகேவா, அது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா தாமஸ் ஷேட்வெலோட ஸ்டூபிடிட்டியை மீன் பண்ணுது. சோ அதுக்காக தான் அந்த கார்பெட் எல்லாம் அவ்வளவு புக்ஸா ஃபில் ஆன மாதிரி. புக்ஸ்ன்றது ரொம்ப பெருமையா இல்ல, அவர் அவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்ற மாதிரி தாமஸ் ஷேட்வெல்ல ட்ரைடன் கிண்டல் பண்ணி தான் இந்த ஒர்க் எழுதியிருப்பாரு மெக்ஃப்ளெக்னோ அப்படின்ற ஒர்க்க. அதனாலதான் லெஃப்ட் ஏல் மக்ல வந்து ஆல்கஹால் இருக்கு, ரைட் கை புக்ல வந்து லவ்ஸ் கிங்டம் புக் தூக்கி வச்சிருக்காரு. 12 ஈகளுக்கு பதிலா என்ன சுத்திட்டு இருக்கு, 12 அவுல் வந்து அவரை சுத்திட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். புரியுதா இது மெக்ஃப்ளெக்னோ? Yes, ma'am. அதர்ஸ்? Yes, ma'am. அடுத்தது ரிலிஜியோ லேசி. ரிலிஜியோ லேசியோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா லேமேன்ஸ் ஃபெய்த். அப்ப ரிலிஜியோ மெடிசின் யார் ஒர்க் எழுதியிருப்பா? நம்ம படிச்சிருக்கோம், பழைய ரைட்டர். ரிலிஜியோ மெடிசி அப்படின்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? ரிலிஜியோ ஸ்பெல்லிங் அதேதான், RELIGIO. ரிலிஜியோ மெடிசி, MEDICI. சாரி, CI. இது யார் எழுதியிருப்பா? தாமஸ் Brown. கரெக்ட், BROWNE. அவ்வளவுதான், தாமஸ் பிரவுன். ஓகே, சேர்த்து படிச்சுக்கோங்க. ரிலிஜியோ லைசி யார் எழுதியிருப்பா அப்படின்னா ட்ரைடன். ரிலிஜியோ மெடிசி யார் எழுதியிருப்பா அப்படின்னா தாமஸ் பிரவுன் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா, இந்த ரிலிஜியோ லேசி ட்ரைடனோட ஒர்க்கோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா லேமேன்ஸ் ஃபெய்த் அப்படின்றத அதோட சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற எதுவும் வேணும் ரிலிஜியோ லேசியை பொறுத்தவரை. ஓகே, அடுத்தது ஹிண்ட் அண்ட் த பேந்தரோட கடைசி ஒர்க். ஹிண்ட் அண்ட் த பேந்தர் பப்ளிகேஷன் இயர் வந்து 1687 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா போம் இன் 3 பார்ட்ஸ் அப்படின்றத அந்த ஒர்க்கோட சப்டைட்டில். எல்லா ஒர்க்குக்கும் நான் சப்டைட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 5 ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட், 5 ஒர்க்கோட இயரும் இம்பார்ட்டன்ட். அதோட சப்டைட்டில் என்ன உள்ள என்ன கண்டென்ட் டீல் பண்றாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, இட்ஸ் அலிகரிக்கல் போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல அவர் எதை சப்போர்ட் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ரோமன் கேத்தலிக்க சப்போர்ட் பண்ணி எழுதியிருப்பாரு. ஓகேவா, இந்த ஒர்க்ல அவர் எதை சப்போர்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஆங்கிலிகனிசம். ஆங்கிலிகனிசம்னா என்ன?
கிங்க ஃபாலோ பண்ணவங்க. கிங்க ஃபாலோ பண்றவங்க. கிங் பெருசா, போப் பெருசா அப்படின்னு சண்டை வந்தப்ப என்ன பண்ணிட்டாரு கிங், நான் தனியா போய் ஒரு சர்ச் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிங் கோச்சுக்கிட்டு தனியா வந்துட்டாரு. அதுதான் நம்ம வந்து ஆங்கிலிகனிசம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேவா? 1682ல ரிலிஜியோலசிசம் அப்ளிஷ் ஆனப்போ யார் ரூலிங்ல இருந்தா? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். யார் ரூலிங்ல இருந்தா? நீங்க ஆல்ரெடி சார்ல்ஸ் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. சோ 1685 வரைக்கும் சார்ல்ஸ் செகண்ட் தான் வந்து ரூலிங்ல இருந்திருப்பாரு. அப்படித்தானே? கரெக்டா தானே சொல்றேன்? Yes, ma'am. ம். இது ஒண்ணு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் வரேன். 1685 வரைக்கும் சார்ல்ஸ் செகண்ட் வந்து ரூலிங்ல இருந்திருப்பாரு. ஓகேவா? அப்போ அவர் எதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு? ஆங்கிலிகனிசம் தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஓகேவா? ஆங்கிலிகனிசம் அப்படின்னு சொன்னா கிங்கும் போப் பெருசா அப்படின்னு வந்த பஞ்சாயத்துல அவர் யாரை சப்போர்ட் பண்ணாரு? கிங்க சப்போர்ட் பண்ணி அவர் என்ன ரிலீஜியஸ்ல இருந்தாரு அப்படின்னு சொன்னா ஆங்கிலிகன் ரிலீஜியசம்லாம் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஹிந்த் அண்ட் த பேந்தர் அப்படின்ற அந்த ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 1687ல அவர் எதை சப்போர்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? ரோமன் கேத்தலிக் சப்போர்ட் பண்ணிருக்காரு. அப்ப 1687ல யார் ரூலிங்ல இருந்தா? James second. James second. கரெக்ட். ஜேம்ஸ் செகண்ட் வந்து ரூலிங்ல இருந்தாரு. சரியா? அப்போ தலைவர் வந்து பொயட் லாரட் பதவியில இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காரு? அவரோட பொயட் லாரட் பதவி எப்ப கிடைச்சிச்சு? அவரோட பொயட் லாரட் பதவி அபிஷியல் பொயட் லாரட் எப்ப அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க? 1668 அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. 1668ல யார் ரூலிங்ல இருந்தா? அதே ஆள் தான். தெரிஞ்சுக்கதான் திருப்பி ஒரு தடவை கேக்குறேன். James 2. ஜேம்ஸ் 2வா? எங்க ஜேம்ஸ் 2 வந்தாரு? 1668ல கேக்குறேன். சார்ல்ஸ் 2. சார்ல்ஸ் 2. சோ திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஆலிவர் கிராம்வெல் தான் கடைசியா முடிஞ்சிருக்காரு. ஆலிவர் கிராம்வெல் இறந்து போன வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் 1616 நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆலிவர் கிராம்வெலும் ரிச்சர்ட் கிராம்வெலும் பதவி விட்டு போனது 1660. 1660ல இருந்து 1685 வரைக்கும் யார் ரூலிங்ல இருந்திருப்பா அப்படின்னா சார்ல்ஸ் செகண்ட். ஆனா டிரைடன் பதவி ஏத்த இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1668. ஓகேவா? 1668 அவர் பதவி ஏற்றிருப்பாரு. கவர்மெண்ட் பதவி பொயட் லாரட். அப்ப அது வரைக்கும் அவர் என்ன ரிலீஜியஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா ஆங்கிலிகனிசம் தான் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து சப்போர்ட்டர் ஆஃப் கிங். அதனால அவர் ஆங்கிலிகனிசம் ரிலீஜனை வந்து அவர் ஆங்கிலிகனிசம் ரிலிஜனை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 1687ல அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா ரோமன் கேத்தலிக்கா சப்போர்ட் பண்ண மாறி இருப்பாரு. அவரோட ரிலிஜன் வந்து ரோமன் கேத்தலிக்கா மாறி இருப்பாரு. ஏன் ரோமன் கேத்தலிக்கா அவர் மாறினாரு அப்படின்னு சொன்னா அந்த டைம் பீரியட்ல யார் கிங்கா மாறினா? ஜேம்ஸ் 2. ஜேம்ஸ் 2 வந்து கிங்கா மாறி இருப்பாங்க. அப்ப அவர் என்ன பண்ணிடுவாரு? உடனே ஆங்கிலிகனிசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ரோமன் கேத்தலிக் அவர் மாறிடுவார். அப்பதான் அந்த பொயட் லாரட் பதவியை தக்க வைக்க முடியும். ஏன்னா எந்த கிங் அந்த டைம் பீரியட்ல ரூலிங்ல இருக்காங்களோ அந்த கிங் எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணா மட்டும் தான் அவருக்கு அந்த பதவியும் அந்த ஒர்க்கும் வந்து நிலைக்கும். அதனால அவர் என்ன பண்ணிடுவாரு? ஆங்கிலிகனிசம்ல இருந்து டபக்குன்னு ஒரு பல்டி அடிச்சு ரோமன் கேத்தலிக்கா மாறிடுவாரு. சோ கிங் ஜேம்ஸ் செகண்ட் எந்த இயர் வரைக்கும் ரூலிங்ல இருந்திருப்பாரு? 85ல இருந்து 88 வரைக்கும் தான் இருந்திருப்பாரு. ஓகேவா? 88க்கு அப்புறம் யார் வந்திருப்பா? வில்லியம் III ஆரஞ்ச். வில்லியம் த தேர்ட் தான் ஆரஞ்ச். ஓகேவா? வில்லியம் த தேர்ட் தான் ஆரஞ்ச் உள்ள வந்தது. வில்லியம் த தேர்ட் வந்து ப்ரொட்டஸ்டன்ட். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க. 1685ல இருந்து 88 வரைக்கும் ஜேம்ஸ் செகண்ட் வந்து த்ரோன்ல இருந்திருப்பாரு. அதனால அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ரோமன் கேத்தலிக் ஒரு பல்டி அடிச்சிருப்பாரு ஆங்கிலிகனிசம்ல. அதுக்கப்புறம் அவர் வெறும் 3 வருஷம் தான் இருந்திருப்பாரு. அடுத்தது உடனே யார் வந்துருவா அப்படின்னா 1689ல வில்லியம் த தேர்டும் மேரியும் வந்து அசெண்டட் த த்ரோன் பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேரும் யார் அப்படின்னா ப்ரொட்டஸ்டன்ட்ஸ். ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னா என்ன? ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னா யாரா? நோ மிடில் மேன் சொல்லுவாங்க. நோ மிடில் மேன் சொல்றவங்க தான் வந்து ப்ரொட்டஸ்டன்ட். ஓகேவா? அடுத்த வந்து கிங் வந்து என்ன ரிலிஜனை ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படின்னா ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்போ உடனே அடுத்தது ட்ரைடன் என்ன பண்ணிருக்கணும்? ப்ரொட்டஸ்டன்ட்க்கு அவர் மாறணும். அப்ப வில்லியம் த தேர்ட் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்பாங்க ட்ரைடன் கிட்ட, இப்போ நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம். நீங்க வந்து எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ரோமன் கேத்தலிக் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு பொயட் லாரட் பதவி வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க ப்ரொட்டஸ்டன்ட்க்கு நீங்க மாறணும் அப்படின்னு சொல்லி வில்லியம் த தேர்ட் வந்து சொல்லிருப்பாங்க. அப்ப ட்ரைடன் என்ன சொல்லிருவாரு? இல்ல நான் மாறல, நான் ரோமன் கேத்தலிக்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதனால ட்ரைடன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா 1688ல கிராலியஸ் ரெவல்யூஷன் அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். வில்லியம் த தேர்ட் அப்பதான் பதவி ஏற்றிருப்பாரு. அந்த நேரம் ட்ரைடனோட பதவியை தூக்கி எறிஞ்சிருவாங்க. ட்ரைடனை அவரோட பொயட் லாரட் பதவியில இருந்து 1688ல தூக்கி எறிஞ்சிருவாங்க. இதை நான் ஓப்பனிங்ல சொல்லிருப்பேன். அப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்ப உங்களுக்கு குழப்பமே நான் சொல்லிக் கொடுக்கல.
இப்போ நான் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கு பாருங்க. until 1688 ஏன் 1688 வரைக்கும் அப்படின்னு சொன்னா ரிலீஜியஸ் அவர் ஜம்ப் பண்ணிட்டே இருந்தாரு. ஆங்கிலிகனிசம் டு ரோமன் கேத்தலிசம், ரோமன் கேத்தலிக்ல இருந்து அடுத்து உடனே ப்ரொட்டஸ்டன்ட்க்கு மாற வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா தலைவர் மாறவே மாட்டேன்னு சொல்லிடுவாரு. அப்ப என்ன பண்ணிடுவாரு, வில்லியம் தி தேர்ட் ஆரஞ்சும் மேரி தி செகண்டும் இதுக்கு மேல நீங்க பாய்ட் லாரட் பதவியில இருக்க வேண்டாம், நீங்க அதுல இருந்து இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 1688ல அவரை பதவியில இருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவரா வந்து செத்து போயிருக்க மாட்டாரு, காணாமையும் போயிருக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க பதவியில இருந்து. போதும் நீ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியில போட்டுருவாங்க ட்ரைடனை. அதுக்கப்புறம் அந்த பதவியை தூக்கி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா தாமஸ் ஷேர்வில், அவரோட பரம எதிரிக்கு தூக்கி அந்த பதவியை கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ த்ரோ ஹிம் ஃப்ரம் த பாய்ட் லாரட். அதுக்கப்புறம் தாமஸ் ஷேட்வெல்ல தூக்கி பதவியில உட்கார வச்சிருவாங்க பாய்ட் லாரட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 11 வருஷம் ட்ரைடன் உயிரோடு இருந்திருப்பாரு. 11 வருஷமும் எந்த ஒரு வேலையும் இல்லாம, ரைட்டிங்கும் ப்ராப்பரா போகாம, டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப பாவர்ட்டில இருந்து ட்ரைடன் வந்து இறந்து போயிருப்பாரு. இதுதான் வந்து ட்ரைடன். புரிஞ்சுச்சா இல்ல குழப்பறேனாடா அவங்கள? புரியுது மேம். புரியுது. அதர்ஸ்? சக்தி, ஷீலா, ஜிவி, தாமு சார். Clear, ma'am. கிளியர். இதை திருப்பி ரிப்பீட் பண்ணவா, ட்ரைடன் எங்க இருந்து எங்க ஜம்ப் பண்ணாருன்னு, இல்ல புரியுதா? புரியுதுக்கா. புரியுது. டன். இது அப்படியே உங்க புக்ல சைடுல ஸ்கிரிபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால அவர் மாறினாரு, ஏன் எந்தெந்த புக்ல இந்தந்த ரிலீஜியஸ் அவர் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்றது தெரியும். அதனாலதான் அவர் சப்போர்ட்டிங் ஆங்கிலிகனிசம், சப்போர்ட்டிங் ரோமன் கேத்தலிக்னு ஒவ்வொரு இடத்துலயும் கொடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ரிலிஜியோ லாசில அவர் ஏன் இந்த ரிலீஜனை சப்போர்ட் பண்ணாரு, ஹிண்ட் த பேந்தர்ல தலைவர் ஏன் இந்த ரிலீஜன் அவர் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ற ஒரு டைம் லைன் வந்து உங்களுக்கு புரியும். ட்ரைடனோட லைஃப் பொறுத்தவரை மாறிக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்து கிங்கையும் மாத்துவாரு, அவர் ரிலீஜனையும் சேர்த்து மாத்துவாரு. அப்பதான் அவரோட பதவியை வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ட்ரைடன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகேவா? சோ ட்ரைடனோட இதோட இயர் வரைக்கும் பாத்துருங்க. ஓகேவா? ட்ரைடன் வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து இயர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. தென் இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் போடலான்னு ஒரு தாட்ல இருக்கு. அந்த கிளாஸ் எதை பத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா பேப்பர் 1ல எதை கவர் பண்ணும், எந்தெந்த யூனிட்ஸ் நீங்க படிச்சுட்டு போனா பேப்பர் 1 ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அது நாளைக்கே நான் போட்டுருவேன். ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னா நாளைக்கே கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு. இஃப் நாட் அப்படின்னா தட் வில் பி இன் மண்டே உங்களுக்கு அந்த கிளாஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம ஒரு 1 hour கேதர் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த 1 hourல எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த கொஸ்டின் வரல அப்படின்னா எதை ஸ்கிப் பண்ணிட்டு போகணும், எதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கிளியரா? Yes, ma'am. கிளியர் மேம். எஸ். டன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அப்பா. Thank you, சொல்லுங்கடா. ma'am.